அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வகுப்புல அனைவரும் இணைஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா இன்னைக்கு தாந்திரிக பரிகார முன்னோட்ட வகுப்பு. இந்த வகுப்பு அப்படிங்கிறது அற்புதமா நடத்த இருக்கிறார் நம்மளுடைய தாந்திரிக சக்கரவர்த்தி மணிமுருகேசன் ஐயா. ஆல்ரெடி நீங்க அந்த வகுப்புல 2 பேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. இந்த 3வது பேட்ச் அப்படிங்கிறது தொடங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு அதற்கான முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. ஐயாவை பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, இன்ட்ரோவே கொடுக்க தேவையில்லை. நீங்க எல்லாரும் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. வெளிநாடுகள் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் போய் வகுப்பு எடுத்து தன்னுடைய கிளைண்ட்டை மிகப்பெரிய லெவல்ல வெற்றியடை வச்சிருக்காங்க. கொல்லிமலையில நேரடி வகுப்புகள், பல வகுப்புகள் அப்படிங்கிறத ஐயா நடத்திருக்காரு. இன்னைக்கு நமக்காக ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையத்திற்காக இந்த தாந்திரிக பரிகார வகுப்பு அப்படிங்கிறது 3வது பேட்சுக்குரிய முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்க இருக்கிறது. இந்த அற்புதமான வகுப்பில் இணைந்துள்ள அனைத்து நண்பர்களையும் ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக வருக வருக நான் அன்புடன் வரவேற்கின்றேன். ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் இருக்கின்றேன். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஏற்பாடு செய்து கொடுத்த கொஞ்சம் சார் ரொட்டேட் பண்ணி. ஓகே, ஓகேங்களா? ஓகே சார், ஓகே. இந்த அற்புதமான ஒரு வகுப்பை ஏற்பாடு செய்து கொடுத்த சதீஷ் ஐயா அவர்களுக்கும் சுக்ரன் டிவி நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் அந்த மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய வகுப்பாகப்பட்டது நம்ம துவங்குகிறோம். சரி, இந்த முன்னோட்ட வகுப்பு முதல் விஷயம், இந்த தாந்திரிகம் மாந்திரிகம் இது எல்லாமே பொய் சார். அப்படிலாம் ஒரு சப்ஜெக்ட் கிடையவே கிடையாது. எத்தனையோ சினிமாவில் பார்த்துருக்கிறேன். மந்திரவாதினா கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பாரு, எலும்பு கூடு கழுத்துல மாலை போட்டிருப்பாரு, ஒரு எலும்பு வச்ச மாதிரி ஒரு தண்டத்தை கையில் வச்சுட்டு வருவாரு. அவர் கெட்ட வேலைகள் மட்டும் தான் செய்வார், நல்ல வேலைகளை செய்யவே மாட்டார். நிறைய சீரியல்ல பார்த்துருக்கிறேன். ஹீரோயினை கொல்றது, ஹீரோயினுடைய புருஷனை கூட்டு போய் கடத்தி டார்ச்சர் பண்ண, இது மாதிரி தான் பண்ணிருக்காங்க சார். இதுதான் நாங்க கேள்விப்பட்ட மாந்திரிகம். ஏன்னா சினிமாவில் அப்படிதான் காமிச்சிருக்காங்க. அதனால எனக்கு அது மட்டும் தான் தெரியும். இன்னொரு விஷயம், அவங்கவுங்க உழைச்சா சாப்பிடலாம், சம்பாதிக்கலாம், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஜோதிடம், ஆன்மீகம், வழிபாடு இதெல்லாமே சும்மா அப்படின்னு தான் நம்ம நிறைய காலகட்டங்களில் நம்ம நம்பி வந்துட்டு இருக்கோம். அப்படிதான் நிறைய பேர் நினைச்சுட்டும் இருக்கும். ஆனா இறை சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த இறை சக்தி ஒரு சிலருக்கு பிறப்பிலேயே தானாகவே கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு தேடி போய் தான் எடுக்கணும். இப்போ ஒரு சிலர் பாருங்க, சின்ன வயசுலேயே எல்லா விதமான சுகபோகம், சின்ன ஒரு 6 வயசு இருக்கும்போதே நான் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தேன், 8 வயசுல இருக்கும்போது நான் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன், 11 வயசு இருக்கும்போது நாங்க துபாயில போய் 15 நாள் இருந்துட்டு வந்தோம், நாங்க போகாத இடமே கிடையாது. அப்புறம் ஒரு 25 வயசுக்குள்ளார அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா இடமும் போயிட்டு வந்திருப்பாங்க. ஒரு சிலர் எங்கெங்க போறதுக்கு நேரம், எங்க ஊர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாங்க டெல்லி, போகவே முடியலைங்க. அதிகபட்சம் நம்ம போனது ஸ்கூலு காலேஜ் இதோட சரிங்க, அதுக்கப்புறம் டைம் இல்லை. அப்ப இயற்கையிலேயே ஒரு சில இடங்கள் அனுபவிக்க முடியாதவங்க இருப்பாங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆன்மீகம், மாந்திரிகம் அப்படிங்கிறது தான் நம்ம சப்ஜெக்ட். சரி சார், ஒரு ஜோதிடர் போய் பார்க்கறோம், ஒரு ஜோதிட ரீதியா ஒரு விஷயத்துக்குள்ளார போறோம். ஐயா உங்களுக்கு இந்த லக்னம், இந்த அமைப்பு, இந்த இதெல்லாம் இருக்கு, நீங்க இந்த கர்ம வினைகளை அனுபவித்து தான் தீர வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா உடனே நம்ம மனசு விட்டுறோம். எப்படி விட்டுறோம் அப்படின்னா, அவ்வளவுதான் நம்ம விதி, அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவுமே இல்லை. அனைத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்கு உண்டு. அந்த இறைவனை நம்ம எப்ப ஆத்மார்த்தமா உள்ள வணங்கி போறோமோ அந்த நொடியிலிருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சோம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இறைவனை நாம நம்புறதே கிடையாது. மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது இறைவனை நினைக்கிறது இல்ல, கஷ்டம் வரும்போது இறைவனை திட்டுறோம். கடவுளே, ஏன் உன்னை கும்பிட்டு கும்பிட்டு தான் நான் இப்படி ஆயிட்டேன், உன்னால எனக்கு என்னையா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவன் என்ன பண்றோம், தவறாக சித்தரிக்க ஆரம்பிச்சோம். அன்பு உறவுகளே, இறை சக்தி அப்படிங்கிறது மிகப்பெரியது. அந்த இறை சக்தியை பயன்படுத்தி ஜெயிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது.
சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஒருவனுக்கு தாகம் அதிகமாக இருக்குது அப்படின்னா குடிக்கிற தண்ணீர் தான் அவனுக்கு பரிகாரம். அந்த தண்ணி குடிச்சானா அப்பா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. பசியோடு இருக்கிறான் அப்படின்னா சாதம் தான் பரிகாரம். வெயில்ல நடந்து போறான் அப்படின்னா மரத்தினுடைய நிழல் தான் பரிகாரம். வேர்த்து விறுவிறுத்து போறவனுக்கு ஃபேன் காத்தோ அல்லது இயற்கையில் வரக்கூடிய காத்து தான் பரிகாரம். தூக்கமே இல்லாதவனுக்கு தூக்கம் தான் பரிகாரம். அது மாதிரி ஒவ்வொரு சிக்கல்களுக்கும் இறைவன் நிறைய அற்புதங்களை வழிவகுத்து வச்சிருக்காரு. அத யாரெல்லாம் உணர்ந்து அதை நோக்கி பயணம் பண்ணி ஜெயிக்கணுங்கிற விதி இருக்குதோ அவங்க அதுக்குள்ளார வருவாங்க. சார், ஒரு ஜோதிடர் ஒருத்தருக்கு ஜாதகத்தை கணிச்சு கொடுக்குறாரு. ஐயா, இந்த மாதிரி எங்க வாழ்க்கையில மிக மோசமான நிலையில இருக்கிறேன். இந்த நிலையில இருந்து என்ன மாத்திக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக மாத்திக்க முடியும். எப்படி மாத்திக்கலாம்? மூலிகைகளை பயன்படுத்தி மாற்றிக்கொள்ளலாம். நம்ம எதுல பயங்கரமான சக்தி படைத்தவர்கள்? மூலிகைகள்ல மிகப்பெரிய சக்தி படைத்தவர்கள். அவர் ஜோதிடர் குறிச்சு கொடுத்துட்டாரு. அவர் நம்மளை சந்திக்கிறார். வரும்பொழுது கேட்கிறார், ஐயா, என் வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களுக்காக ஜோதிடத்தை தேடி நான் போயிட்டு இருக்கேன். இந்த சிக்கல்கள் தீருமா தீராதான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க மூலிகைகளை பயன்படுத்தி எல்லா விதமான சிக்கல்களையும் தீர்த்து வைப்பீங்கன்னு எனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நான் என்னெல்லாம் செஞ்சா என் பிரச்சனை சரியாகும்? மூலிகைகளை பற்றி உங்கள் அறிவு என்ன அப்படின்னு கேட்கிறேன். மூலிகைகள்னா கேள்விப்பட்டிருக்கிறேங்க, ஆனா அதை பத்தி எனக்கு தெரியாது. நீங்க தினந்தோறும் எத்தனை மூலிகைகளை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இருக்கிறது சென்னை அம்பத்தூர்ல இருக்கேன். ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட். ஸோ அங்க எந்த ஒரு சின்ன செடி கூட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதனால மூலிகைகளை பற்றி அறிவு எனக்கு எதுவும் கிடையாதுங்க அப்படின்னாரு. சரிங்கய்யா, நீங்க பல்லு விளக்குறது எதுல விளக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயா, நான் பிரஷ்ல தான் விளக்குறேன்னாரு. அப்ப வேப்பங்குச்சி பயன்படுத்துறது இல்ல, அந்த மூலிகை பண்றது. சரி, இது மாதிரி வேற ஏதாவது மூலிகைகளை பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டது. எதுவுமே மூலிகைங்கிறதுக்கு ஐடியாவே இல்லையா. நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் ஒர்க் பண்றது ஐடி, இருக்குது பெரிய அப்பார்ட்மெண்ட். ஸோ மூலிகைகளுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கலன்னாரு. சரிங்க, ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்கறேன், அது மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். காலையில் டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்கான்னு கேட்டேன். ஐயா, இருக்குங்கன்னாரு. அந்த டீ தூள் இருக்கு இல்லையா, அது எதுல செய்யறாங்க அப்படின்னு. தேயிலை அப்படின்னாரு. அதுக்கு பேரு மூலிகை தான். அப்ப டீ குடிக்கும் போது டீ தூள் மூலிகையில தான் செய்யறாங்க. சர்க்கரை எதுல வருது அப்படின்னு. ஐயா, கரும்பு அப்படின்னாரு. அதுவும் மூலிகை தான். இந்த பால்லாம் எடுக்கிறோம்ல, அந்த பால் பசுமாறு எதை சாப்பிட்டு வருது? பீஸா பர்கர் சாப்பிட்டா பால் கறக்குது, பசும் புல்ல சாப்பிட்டு தான் கறக்குது. அப்ப இந்த பாலும் மூலிகையிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு பொருள் தான். அப்போ நார்மலா காலையில தூங்கி எழுந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டீயிலேயே 3 மூலிகைகளை பயன்படுத்துறோம். அரிசி மூலிகை, பருப்பு மூலிகை, கடலை எண்ணெய் நிலக்கடலையில இருந்து எடுக்கிறாங்க மூலிகை, மஞ்சத்தூள், அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகு, ஜீரகம். இது மாதிரி நீங்க உணவுப் பொருள் எடுத்துக்கிற அத்தனையுமே மூலிகைகள் தான். வேற எதுக்கு பயன்படுத்துறோம்? ஐயா, இதுக்கு பயன்படுத்துறோங்க ஐயா, அவ்வளவுதான். வேற டெய்லி சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கானே, அது மறக்காம கும்பிட்டுருங்க. அந்த சாமி கும்பிட்றதுல வெற்றிலை பாக்கு மூலிகை, வாழை இலை விரித்து வச்சுதான் கும்பிடுவீங்க, அது மூலிகை. தேங்காய் மூலிகையிலிருந்து கிடைக்கக்கூடியது, வாழைப்பழம் மூலிகையிலிருந்து கிடைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சுவாமிக்கு வைக்கக்கூடிய புஷ்பம் மூலிகையிலிருந்து கிடைக்கக்கூடியது. அப்ப உணவு, உடம்பை வளர்க்கறதுக்கு மூலிகைகளை பயன்படுத்துறோம், இறை வழிபாட்டிற்கு மூலிகைகளை பயன்படுத்துறோம், மருந்தாக ஒரு சில செடிகளின் இலைகளை பறித்து அதில் இருக்கக்கூடிய உப்புகளை தனியாக பிரித்தெடுத்து மூலிகைகளாக செய்வாங்க. மூலிகை மீன்ஸ் மருந்து செய்வாங்க. எல்லா மருந்தினுடைய ரா மெட்டீரியலும் ஏதாவது ஒரு தாவரங்களில் இருந்து தான் எடுக்கப்படுகின்றன. பெரிய பாறையிலிருந்து எடுக்க முடியாது, தங்கத்திலிருந்து மருந்து எடுக்க முடியாது, வெள்ளியிலிருந்து மருந்து எடுக்க முடியாது. பெரும் பாறைகள்ல இருந்து தான் அந்த மருந்துகளை எடுக்கிறாங்க. அப்படி கிடையாது, மூலிகைகள் தான் எடுப்பாங்க. அப்ப நீங்க அதிகாலை தூங்கி எழுக்கிறவர்களும் நைட்டு குட் நைட் போடும்போது கூட அந்த குட் நைட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மூலிகையிலிருந்து தான் சாரை எடுத்து தான் குட் நைட் தயார் பண்ணுவோம். அப்ப ஆளை தூங்கி எழுந்திருக்கு நைட்டு தூங்குறவர்களும் உடம்பை வளர்ப்பதற்கு, உயிரை வளர்ப்பதற்கு, இறை ஆற்றலை தேடுவதற்கு மூன்றுக்குமே மூலிகைகளை தான் பயன்படுத்துறீங்க. சரி, இந்த மூலிகைகள் சார், நான் ரொம்ப வசதியா இருக்கிறேன் சார்,
எனக்கு மூலிகை வேலை செய்யுமா? என் வீட்டுல செக்யூரிட்டி வேலை ஒருத்தர் பாக்குறாரு, அவருக்கு மூலிகை வேலை செய்யுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு ஒரு பச்சை மிளகா தரேன். நீங்க ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, இவர் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறார், இவருக்கு ஒரு பச்சை மிளகா தரேன். 2 பேருக்கும் காரம் வருமான்னு கேட்டேன். ஐயா நிச்சயமா வருங்கன்னாரு. எப்படிங்க, நீங்க ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு மிளகாய் சாப்பிட்டது இனிப்பால இருக்கணும், ஏன் காரமா வந்துச்சு அப்படின்னு. தெரியலைங்கன்னாரு. சரி, நீங்க டெய்லி 100 மிளகாய் செடியை பிடிங்கி போடுறீங்க. இந்த செக்யூரிட்டி டெய்லி 100 மிளகாய் செடியை நட்டு வைக்கிறாரு. அப்ப தனக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த சுவை மாறி இனிப்பா வருமா மிளகாய் செடி? இல்லைங்க, காரமா தான் இருக்கும். என்னங்க நீங்க புடுங்குறீங்க, உங்களுக்கும் காரமா வரும், இவர் நட்டுறாரு அவருக்கும் காரமா வருமா? ஆமாங்க, கண்டிப்பா காரமா தான் வரும் அப்படின்னு. ஐயா நீங்க உயர்ந்த ஜாதி, இவர் தாழ்ந்த ஜாதி, காரம் வருமா? கண்டிப்பா காரம் வருங்கய்யா. டெய்லி மழை பெய்யுது, காரம் வருமா? கண்டிப்பா வருங்கய்யா. டெய்லி மழையே இல்ல, வெயில் தான் அடிக்குது, காரம் வருமா? கண்டிப்பா வருங்கய்யா. டெய்லி சக்கரை தண்ணி கொண்டு போய் அதுல ஊத்துறீங்க, அது இனிப்பு மாறுமா? மாறாது, காரம் தாங்க வரும். சரி, அவர் ஒரு பெரிய முக்கியமான விஐபி, ஒரு முதலமைச்சருக்கு சொந்தக்காரரு, அவரு சாப்பிட்டாருன்னா, முதலமைச்சருடைய சொந்தக்காரர் சாப்பிட்டா காரம் வருமா? கண்டிப்பா காரம் வருங்க. அப்ப யாருக்காகவும் மூலிகை தன்னுடைய விஷயத்தை மாற்றிக்கொள்வது இல்லை. அப்ப மூலிகைகள், வசிய மூலிகைகள் வசிய வேலையை செய்யும், ஆகர்ஷண மூலிகை ஆகர்ஷண வேலை செய்யும். அப்ப யாருகிட்ட இருக்குதுங்கிறது அங்க சப்ஜெக்டே கிடையாது. யார் ஒருவருக்கு இறைசக்தி பரிபூர்ணமாக உண்டாகிறதோ அவர்களுக்கு அது வேலையை செஞ்சிடும். அப்ப 64 மூலிகைகளை நம்ம முன்னோர்கள் பிரிக்கிறாங்க. இப்போ முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, பசலைக்கீரை, புளிச்சக்கீரை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 வகையான கீரைகளை தான் பிரிச்சிருக்காங்க. அந்த கீரைகள் 25 தான் இருக்குதானா, 3 லட்சம் 4 லட்சம் கீரைகள் இருந்தாலும் இதுதான் உணவுக்கு, இந்த கீரைகள் தான் உணவுக்கு நல்லதுன்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. பழங்கள்ல ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி பழம் இருக்குது, இவ்வளவுதான் பழங்கள் இருக்குதானா, அதை விட பல லட்சம் பழங்கள் இருக்குது. ஆனா இதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப எவ்வளவோ இலைகள் இருந்தாலும் வில்வ இலையை சிவபெருமானுக்கு போடுறோம், பப்பாளி இலையை ஏன் போடுறது இல்லை அப்படின்னா, வழிபாட்டுக்கு உகந்தது வில்வ இலை. சரி, இப்ப அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அருகம்புல்லை இவருக்கு போடுறோம், ஏன் முருங்கைக்கீரை மாலையை தொட்டு போடக்கூடாதுன்னா, வழிபாட்டுக்கு உகந்த. அப்ப வழிபாட்டுக்குன்னு தனி மூலிகைகள், மருந்துக்கு தனி மூலிகைகள், உணவுக்கு தனி மூலிகைகள்னு பிரிச்சு நம்ம முன்னோர்கள், மாந்திரீகத்திற்கு தனி மூலிகைகள்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. 64 மூலிகைகளை தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த 64 மூலிகைகளுக்கும் எல்லா தன்மையும் உண்டு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அந்த இலைகளால இறைவனுக்கு அர்ச்சனையும் செய்யலாம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அதை மருந்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அதை மாந்திரிகத்திலையும் பயன்படுத்தலாம். அப்ப அந்த 64 மூலிகைகளை பயன்படுத்தி மனிதனின் வாழ்வாதாரத்தை மிக அற்புதமாக மாற்ற முடியும். ஐயா உனக்கு ஜாதகமே சரியில்லை, அதனால இவன் வாழ்க்கையை மாற்ற முடியுமானா, வசிய மூலிகைகளை போட்டீங்கன்னா அவனுக்கு எல்லாரும் வசியமாவாங்க, ஆகர்ஷண மூலிகைகளை போட்டீங்கன்னா அவனுக்கு எல்லாருமே ஆகர்ஷணமாவாங்க, வேதன மூலிகையை போட்டீங்கன்னா அவன் செய்யற விஷயங்கள் வேதனமாகும். அப்ப மூலிகைகள் தனக்கான வேலைகளை செஞ்சே தீரும், அது எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அதை பற்றிய கவலை இல்லை. இந்த மூலிகைகளை மட்டும் வச்சா போதுமானா 60% மூலிகைகள் மட்டும் வேலை செய்யும். அதற்குண்டான விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. சதீஷ் ஐயா ஆன்லைன்ல ஒரு வகுப்பு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி தராரு. அதுல மணிமுருகேசன் ஐயா வகுப்பு எடுக்கிறாரு. இந்த செய்தியை நம்ம கேட்டுறோம். எப்ப எடுப்பாரு, எத்தனை மணிக்கு எடுப்பாரு, எத்தனை மணிக்கு நம்ம அந்த ஜூம் லிங்க்குள்ள போனா நமக்கு யூசேஜ் ஆகும், எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரலும் தான் நம்ம அந்த வகுப்புல அட்டன் பண்ண முடியும், அதுல என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போனா என்ன நடக்கும், நடுவுல போனா என்ன நடக்கும், லாஸ்ட்ல போனா என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்கள் முழுசா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வகுப்பை நம்ம அனுபவிக்க முடியும். நடக்கிறாங்க, போஸ்டர் பார்த்தேன், இவரும் எனக்கு தெரியும், அவரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக ஆட்டோமேட்டிக்கா லைவ் வராது. முதல்ல அவர்கிட்ட தொடர்பு கொள்ளணும், அதுக்கப்புறமா அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாரு, அதுக்குள்ளார நம்ம போய் என்ட்ரி பண்ணணும், அதுக்கப்புறமா ஒரு லிங்க் கொடுப்பாரு, அந்த லிங்க்குள்ளார நம்ம உள்ள போகணும், அதுக்கப்புறம் ஒரு கோடு கொடுப்பாரு, அந்த கோடை இன்சர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாரு, அந்த பாஸ்வேர்டை இன்சர்ட் பண்ணணும், பண்ணதுக்கு அப்புறமா லிங்க் வரும், அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி உள்ள வந்தா தான் இவன் நம்மளை பார்க்க முடியும். அது போல இந்த மூலிகைகளை எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில மெத்தடுகள்லாம் நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க. இப்படித்தான் எடுக்கணும்னு ஒரு சில வழிமுறைகளை செஞ்சிருக்காங்க. இந்த மூலிகைகளுக்கு மந்திரங்கள் கொடுக்குறாங்க. சார் என்ன சார் இந்த காலத்துல போய் மந்திரம் கந்திரம்னு சொல்லிட்டு எந்த மந்திரம் சார் வேலை செய்யும்? இப்போ ஒரு ஆன்லைன்ல இருக்கிறீங்க, ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு,
சார் எனக்கு நீங்க பேசுறது கேட்கலன்னு சொல்லிட்டு நான், ஐயோ என்னய்யா நீ அறிவு இருக்குதா உனக்கு, எத்தனை தடவையா சொல்றது, ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொல்லுவேன், பைத்தியக்காரனாயா நீ அப்படின்னு நான் கேட்டுட்டுனா டக்குன்னு ஒரு கோவம் வந்து நான் உடனே என்ன பண்ணுவாரு, என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு உடனே ரியாக்ட் பண்ணுவார். காரணம் என்னன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் மனதை காயப்படுத்தும். இதே வந்து பரவாயில்ல சார், நான் எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவரை சாந்தப்படுத்தும். நான் யாருன்னு தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது, அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது, நான் எங்க இருக்கிறதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாம அவங்க மனசை காயப்படுத்தக்கூடியதோ அவங்க மனசை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஆற்றலோ எதற்கு உண்டுன்னா வார்த்தைகளுக்கு உண்டு. இந்த வார்த்தைகள் அவங்க மனதில் காயத்தையும் உருவாக்கும், மகிழ்ச்சியையும் தரும். அப்ப மந்திர வார்த்தைகளும் அதே போலதான். ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் தனித்தனி அதிர்வலைகள் உண்டு. இப்ப நான் சொல்றேன், அமெரிக்காவுல நயாகரா ஃபால்ஸ் பக்கத்துல நான் நிக்கிறேன்னு சொன்னா எல்லாருடைய மூலையும் டக்குன்னு அமெரிக்காவுக்கு போயிடும், நயாகரா ஃபால்ஸ்ல போய் நிக்கும். அந்த பிரபஞ்சம் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுரும். இங்க இருந்து ஒரு நம்பர் அடிச்சுன்னா சம்பந்தப்பட்ட நம்பருக்கு ரிங் ஆகும், இந்த பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணி விட்டுரும். இங்க நான் வாசனையான ஊதுபத்தி பத்த வச்சேன்னா என் பின்னாடி வீட்டுல இருந்து ரோட்டுக்கு போறவங்க கேட்பான், என்ன ஸ்மெல் அடிக்குது, நல்ல ஊதுபத்தி வாசனையா இருக்குது, அது என்ன வாசனைன்னு கேட்பான். யாரோ ஒருத்தங்க வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு போனாங்கன்னா மல்லிகைப்பூ ஸ்மெல் அடிக்குது, யார் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம மனசு சுத்தி வரும். அப்ப பிரபஞ்சம் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் மிக எளிமையாக கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துரும். அப்ப மூலிகைகளை பயன்படுத்தி மந்திரங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை நம்ம உருவாக்க முடியும். சார் இந்த எந்திரங்கள்லாம் சொல்லி சொல்றீங்களே, இந்த எந்திரங்கள் எப்படி சார் செயல்படும்? சார் நான் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போறேன். ஸ்டோருக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சில பொருள்கள்லாம் வாங்குறேன், ஏறக்குறைய ஒரு 25,000 ரூபாய்க்கு பொருள்கள் வாங்குறேன். நான் போற இடத்துல என்னால காசு கொண்டு போக முடியல. இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓனர் யாருன்னு கேட்கிறேன். சார் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓனர் வந்து இதுல இருக்கிறாரு சார், அவர் வந்து பெங்களூர்ல இருக்காரு, அவர் தான் ஓனர் அப்படின்றாரு. சரி சார், ஓகேங்க. இப்ப நான் பணம் கொண்டு வரல சார். இப்ப என்ன சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, கியூஆர் கோட் இருக்குது, ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு பணம் அக்கௌண்ட் போயிடும் சார் அப்படின்னு. சார் அவர் அங்க பெங்களூர்ல இருக்கிறாருன்னு சொல்றீங்க, அக்கௌண்ட் எங்க வச்சிருக்காரு சார்? அவர் பெங்களூர்ல தான் சார் வச்சிருக்காரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாரு. அப்ப நான் இங்க ஸ்கேன் பண்ணா அவருக்கு அங்க அக்கௌண்ட் போயிடும் இல்லைங்களா? அப்ப ஆமாண்ணே. அதுதான் சக்கரங்கள். இந்த சக்கரங்கள் பிரபஞ்சத்துடன் தொடர்புடைய வடிவங்களில் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்தந்த வடிவங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் உண்டு அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. இப்ப பாருங்க, நம்ம ஒரு சின்ன குழந்தைக்கு அப்படின்னு நாக்க கடிச்சா மிரட்டுறது அப்படின்னு நம்ம யார்ட்டையும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அந்த குழந்தை அப்படி நாக்க கடிச்சா அது பயந்துக்கும். பிரபஞ்சம் உணர்த்தும். இப்படின்னு சொன்னா உன்னை கொன்னு போடுவோம்னு அர்த்தம், இப்படி யாராவது சொன்னாங்கன்னா உன்னை கொன்னு போடுவோம்னு அர்த்தம் நம்ம சொல்லி தர தேவையில்ல. இப்படின்னு சொன்னாவே அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். பிரபஞ்சம் ஒரு சில சமிக்கைகளை தானாகவே உருவாக்கி வைக்கும். சூரியன் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, சூரியன் நிலா அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, தானாவே வரும். ஹார்ன் போட்டு இன்ட்டு மார்க் போட்டிருந்தா யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல, இங்க ஹார்ன் அடிக்கக்கூடாது, இன்ட்டு போட்டிருந்தாலும் அடிக்கக்கூடாதுன்னு அர்த்தம், டிக்கு போட்டிருந்தா அடிக்கணும்னு அர்த்தங்கிறத யாரும் நமக்கு சொல்லித் தர மாட்டாங்க. பிரபஞ்சம் உணர்த்தும். அதுபோல பிரபஞ்சம் நிறைய விஷயங்களை உணர்த்தும். அப்ப அந்த கியூஆர் கோடுன்னு சொல்லக்கூடியதுதான் சக்கரங்கள். நாம் ஒரு இலக்கை அடைவதற்கு சக்கரங்கள் மூலமாகவும் பயணம் பண்ணலாம், மந்திரங்கள் மூலமாகவும் பயணம் பண்ணலாம், மூலிகைகள் மூலமாகவும் பயணம் பண்ணலாம். இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு சக்கரம் வரைந்து அந்த சக்கரத்தில் மூலிகையால் செய்யப்பட்ட மையையோ அல்லது மூலிகையிலிருந்து எடுக்கப்பட்ட வேரையோ அல்லது மூலிகையிலிருந்து எடுக்கப்பட்ட தண்டையோ வைத்து நன்றாக சுருட்டி தாயத்து வடிவில் தயார் செய்து அதில் மை பூசி மந்திர உருவேற்றி நாம் பிரயோகப்படுத்தும் பொழுது அது வேலை செய்யும். இதுதான் வந்து சக்கரங்களை வச்சு பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு முறை. அதே சமயத்துல இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு தாயத்தை ஒண்ணு தயார் செய்து வச்சிருக்கிறேன். இந்த தாயத்தை எப்படி தயார் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த தாயத்தை இருக்கு, இந்த தாயத்துக்குள்ள நான் என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி வைக்கலாம். பாருங்க, இது ஒரு செம்பு தகடு, இது நூல் போட்டு கட்டி வச்சிருக்கேன். இந்த நூலை நான் வந்து எடுக்கிறேன். இந்த நூலை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா தகடு என்ன ஆகும், பிரிஞ்சு போயிடும். இப்ப இந்த நூலை நான் எடுத்துட்டேன். இந்த செம்பு தகடு, இந்த செம்பு தகட்டுக்குள்ளார பாருங்க மை வச்சிருக்கேன், ஒரு மை வச்சிருக்கேன், இதுல ஒரு சக்கரம் வரைஞ்சிருக்கேன், இது கூட ஒரு மூலிகை வச்சிருக்கேன். இந்த மூலிகைய என்ன செய்யறேன், நான் சொன்ன பாருங்க, தகடு, இதுக்கு ஒரு மூலிகை, இந்த மூலிகைய இப்படி வச்சு இப்படி சுருட்டுறேன். இப்படி சுருட்டி
நல்லா டைட்டா சுட்டுனதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், நூலை வச்சு கட்டுறேன். நூலை வச்சு கட்டி இந்த தாயத்துக்குள்ளார அடைச்சிட்டு இதை என்ன பண்றேன், மந்திரங்கள் சொல்லி 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 இதுக்கு உருவேத்தி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இது கொடுக்குறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன வேலைக்காக நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மூலிகைகள் தாயத்துகள் தன்னுடைய வேலைகளை செய்யும், யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளாது, இந்த விஷயத்துக்காக கொடுக்கக்கூடிய தாயத்துகள் இந்த விஷயத்தை செஞ்சே தீரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி மூன்றையும் ஒன்றாக சேர்த்து நாம பண்ணலாம். சார் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோத்து போகும் சார்? ஒரே விஷயம், இதுல 2 முறைகள் இருக்கு. ஒண்ணு ஒரு முறை, இன்னொன்னு கருமுறை. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஓம் ஐயும் கிளியும் வசி வசி மவும் சொவும் வசி வசின்னு சொல்லி மந்திரங்களை உருவேற்றி உருவேற்றி இந்த பொருள்களுக்கு உயிர் கொடுத்து பயன்படுத்துவதற்கு பேர் ஒரு முறை. கருமுறைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த கருமுறை செய்யக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவு. நானும் ஆரம்ப காலகட்டங்கள்ல கருமுறைகள் தான் பண்ணிட்டு இருந்தேன். கருமுறைன்னு சொல்லக்கூடியது என்னன்னா, இப்ப நம்ம உடல் பாகங்கள், இப்ப உதாரணத்துக்கு எடுத்துவோம், ஐயா ஒரு குழந்தைக்கு ரத்தம் சரியா ஊறல, ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, சுவரொட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சுவரொட்டியை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஊறுங்கன்னு சொல்லுவாங்க உணவுப் பொருட்கள். அது போல ஒவ்வொரு விலங்குகளுக்குள்ளாரையும் ஒரு உடல் பாகத்துல ஒரு சில பொருள்கள் இருக்கு. அந்த பொருள்கள் இந்த மாந்திரிக பயன்பாட்டுல வரும். உயிருடன் இருக்கக்கூடிய உடல் பொருள்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அந்த மாந்திரிகத்துல பயன்படும். அந்த பொருள்களை எடுத்து அது கூட ஒரு சில மூலிகைகள்லாம் தயார் பண்ணி மையாக தயார் செய்யறது, குளித்தைலம் இறக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி அதன் மூலமாக மந்திர பிரயோகங்கள் பண்ணி அதற்கும் சக்கரங்கள் வரைந்து அதை மயான பகுதிகளிலோ உக்கிரமாக இருக்கக்கூடிய காளி அல்லது முனீஸ்வரர் பகுதிகளிலோ இல்ல கருப்பசாமி கோயில்களிலோ வைத்து பூஜை செய்து சம்பந்தப்பட்ட நபர்களை முன்னாடி உட்கார வைத்து அவர்களுக்கு எலுமிச்சை மலை சுத்தி போட்டு பூசணிக்காய் சுத்தி போட்டு ஒரு கோழி பலி கொடுத்து இல்லாத ஆடு பலி கொடுத்து மயானத்திலேயோ இந்த மாதிரி முச்சந்தியான இடங்கள்லயோ அல்ல தனியாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் அடியிலையோ வச்சு பண்ணக்கூடியது அகோர முறைன்னு பேர். இது அண்ட தைலம் பிண்ட தைலம் இது நிறைய போகும். அண்ட தைலம்னு சொல்லக்கூடியது வெளி உலகத்துல இருக்கக்கூடிய, பிண்ட தைலம் சொல்லக்கூடியது இறந்து போகக்கூடிய பெண்ணாகவோ ஆணாகவோ இருக்கும் இறந்து போகக்கூடிய உடல்ல இருந்து ஒரு சொட்டு அந்த எரியும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எசன்ஸ் மாதிரி கீழே டிராப்பா வரும். அதை எடுத்து தயார் பண்ணி பண்ணக்கூடியதான் கருமுறைன்னு சொல்லுவோம். இந்த கருமுறை செய்யக்கூடியவங்க ரொம்ப அவங்க அவங்களோட முழுக்க முழுக்க என்னன்னா இது மட்டும்தான் வேலையா இருப்பாங்க. அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பெருசா இருக்காது. ஆரம்ப காலகட்டங்கள்ல நான் போய் கருமுறைகள் தான் நிறைய மயான பகுதிகளில் போய் உட்காந்து பூஜைகள் பண்ணியிருக்கேன். இரவு நேரங்களில் போய் நிறைய பூஜைகள் பண்ணியிருக்கேன். தனியாக இருக்கக்கூடிய மரங்கள் கடையில போய் நிறைய பூஜைகள் பண்ணியிருக்கிறேன். நான் காசிக்கு அடிக்கடி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மயானங்களை உட்காந்து பூஜை பண்ணியிருக்கேன். சடலம், அதாவது சடலம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது அங்க உட்காந்து பூஜை பண்ணியிருக்கேன். நான் இது மாதிரி நிறைய பூஜைகள்லாம் பண்ணிருக்கேன். ஆனா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தனி ட்ராக்ல நம்ம கொண்டு போயிடும். நமக்கு சுத்தி 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 எப்பயுமே ஒரு அமானுஷ்யங்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கொண்டு போயிடும். இது இல்லற வாழ்க்கையில வரும்பொழுது நமக்கு சின்ன சின்ன விஷயங்களை திரும்பணும். ஆனா என்னன்னா காரிய பலிதம் உடனடியாக நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம சித்த வைத்தியத்துக்கும் இங்கிலீஷ் மெடிசனுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கிலீஷ் மெடிசன் ஒரு ஊசியை போட்டீங்க அப்படின்னா உடனே நோயை குணப்படுத்துற மாதிரி தெரியும். ஆனால் நாளைக்கு மீண்டும் அந்த நோய் வரும். சித்த வைத்தியம் என்ன செய்யும் அப்படின்னா உடனே குணப்படுத்தாது, கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்தும். ஆனா மீண்டும் நோயே வராது. சோ அந்த மாதிரி கருமுறைக்கும் உருமுறைக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதுதான். இதுல ஏன் மாந்திரிகம் பொய்ன்னு சொல்றான் சார்? எல்லாமே கரெக்ட். மாந்திரிகம் ஏன் பொய்ன்னு சொல்றான்? எதனால சொல்றான் அப்படின்னா மாந்திரீகம் தாந்திரிகத்திற்கு மிகப்பெரிய சுய கட்டுப்பாடு தேவை. சுய கட்டுப்பாடு வேணும். ஏன்னா என்னுடைய உடம்ப நான் இந்த பிரபஞ்ச ஆற்றலோட தயார்படுத்திக்கணும். இந்த பிரபஞ்சத்துல 5 வகையான ஆற்றல்கள் இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்ல முடியாது. அது மாதிரி அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளதுன்னு சொல்றாங்க. சார் 5 நம்ம உடம்புக்குள்ளார 5 பாகங்கள் மண்ணுல கரையும். 5 தான் பாகமே. எலும்பு, சதை, நரம்பு, உதிரம், இதெல்லாம் 5 தான். உடம்பு மொத்தமே மண்ணுல கரைஞ்சு போயிடும். பல்லுகள் எல்லாமே கரைஞ்சு போயிடும். பூமியில பாத்தீங்கன்னா 5 வகையான மண். முல்லை மண், நெய்தல் மண், பாலை மண் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான மண் சொல்லுவாங்க. கடலும் கடல் சார்ந்த இடமும், மணலும் மணல் சார்ந்த இடம், மலையும் மலை சார்ந்த இடம்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி 5 மண் சொல்லுவாங்க. அதே 5 தத்துவங்கள் நம்ம உடம்புல மண்ணுல கரையக்கூடிய பாகங்கள். 4 வகையான நீர்கள் அண்டத்திலும் உண்டு, பிண்டத்திலும் உண்டு. சார் முதல் நீர் மழை நீர், 2வது ஊற்று நீர், 3வது ஆற்று நீர், அடுத்தது கடல் நீர்னு சொல்லுவாங்க. இந்த 4 நீர்கள். மனிதனுடைய உடம்புல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்ணீர், அதுக்கடுத்து உமிழ் நீர்,
இதற்கும் சம்பந்தமே இருக்காது. கண்ணீர் ஒண்ணு, உமிழ்நீர் ஒண்ணு, சிறுநீர் ஒண்ணு, வியர்வை ஒண்ணு. 4 நீர்கள் உடம்புல இருக்கு. 3 வகையான நெருப்பு நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்லுவாங்க. முதல் நெருப்பு பிரபஞ்சத்துல பாத்தீங்க அப்படின்னா கீழே பூமி, மேல ஆகாயம், நடுவுல வெட்டவெளி. இதுதான் மூணு நெருப்பு. மனிதன் உடம்புல காமன், குரோதம், லோபம், இது 3 சொல்லக்கூடியது. அதிகமான கோபம், அதிகமான காமம், அதிகமான விரோதம், அந்த குரோபம், இது 3 சொல்லுவாங்க. 2 வகையான காற்றுகள் இருக்கிறதா சொல்றாங்க. தென்றல், புயல். மனுஷனுக்குள்ள உள்ள போகும்போது ஆக்சிஜன், வெளியில வரும்போது கார்பன் டை ஆக்சைடு. ஒரு ஆகாயம், ஒரு மனசு. நான் இங்க உட்காந்துக்கிட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருப்பேன். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் சிறப்பா நம்ம உடம்புக்குள்ளாரையும் செயல்படும். இந்த பஞ்சபூதங்களோட எனர்ஜி கம்மியாச்சுனாதான் காற்றினுடைய தன்மைகள், தசவாயுக்கள், இந்த ரத்தத்தை இந்த வேகத்துல கொண்டு போகணும், இந்த மூச்சு காத்தை இந்த வேகத்துல கொண்டு போகணும், இந்த நாடி நரம்புகள் இயங்கும் போது இந்த வேகத்துல நம்ம அதை செயல்படுத்தணும். இப்ப ஹைட்ராலிக்னு சொல்லுவோம் பாருங்க, பிரஷர் அதிகமா போகும்போது இப்படி ஏறும் இறங்கும், அந்த மாதிரி ஹைட்ராலிக் எப்படியோ அது மாதிரி அந்த காற்றை சரியான அளவு செலுத்தணுங்கிறது கரெக்டா. அப்ப காற்று குறைவாக இருந்தால் நம்மளுடைய செயல்பாடுகள் முடக்கம் அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நெருப்பு தத்துவம் ஜீரண உறுப்புகளை சரி செய்யும். அது சரியா இல்லைன்னா ஜீரண கோளாறுகள் ஏற்படும். நீர் தத்துவம் நம்ம உடம்புல 75%, ஏன்னா பிரபஞ்சத்துல 3 பக்கம் கடல், 1 பக்கம் நிலம். அப்ப 75% நீரினால் தான் இயங்குது. நீர் தத்துவம் குறைவாக இருக்கும் பொழுது நம்ம உடம்புக்குள்ளார அதை சார்ந்த விஷயங்கள் குறையும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தத்துவங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த தத்துவங்களை தான் சொல்லுவாங்க பாருங்க, நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வர காலனை வெல்லலாம் அப்படின்றாங்க. சார், நமச்சிவாயம்னா என்ன? அப்படின்னு சொல்லக்கூடியது மண் தத்துவம். மண் எதுனா நம்ம மோஷன் போறோம் இல்லையா, மூலாதாரம் மோஷன் போறோம் இல்லையா, அந்த மோஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா மண் தத்துவம். அந்த மோஷன் போறதுக்காக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயா 2 நாளா 3 நாளா ஒன்னும் சரியா டாய்லெட் போகலைங்க, அப்படியா வாழைப்பழம் சாப்பிடியா சரியா போயிடும். இந்த வாழைப்பழத்தை சாப்பிட சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா அது மண் தத்துவம். இந்த வாழைப்பழத்தை எங்க சார் வைக்கிறாங்க அப்படின்னா பூஜையில வைப்பாங்க பாரு, தேங்காய் பழத்து கூட வாழைப்பழத்தை வைப்பாங்க. ஏன் ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம் வைக்கலாம்னா மண் தத்துவத்தை இயக்குவதற்காக அந்த வாழைப்பழத்தை வைக்கிறாங்க. சரி சார், அடுத்தது மா, அது நீர் தத்துவம், சிறுநீர். யூரின் போலனாலும் பிரச்சனை. பாருங்க, இளநீ குடிக்காதப்பா அடிக்கடி ஒண்ணுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்காய் பால் குடிச்சாலும் புண்ணெல்லாம் சரியா போயிடும், அடிக்கடி ஒண்ணுக்கு வரும். தேங்காய் சாப்பிட்டாலும் வந்துடும். அப்ப அதை எங்க வைக்கிறான்? பூஜையில வைக்கிறான். தேங்காய் சாப்பிடுங்க, ஒரு வாழைப்பழம் ஒரு தேங்காய் வைங்க, பூஜையில வைங்க. ஏன்னா நீர் தத்துவத்தை இயக்குவதற்கு. சார், நெருப்பு தத்துவம் சி. மாம்பழம் சாப்பிட்டா நல்லா பசி எடுத்துட்டு இருக்கும். பசியான ஜீரணத்தை தூண்டக்கூடியது நெருப்பு தத்துவம். அப்ப என்ன சொல்றான்? மாம்பழம் சாப்பிட சொல்றான். அப்ப முக்கணிகள்ல மா, பலா, வாழை தான் சொல்றான். அப்ப அந்த வாழை வந்துருச்சு, மாம்பழம் இங்க வந்துருது. அப்ப நெருப்பு தத்துவம் செயல்படுது. அதுக்கடுத்து வாயு தத்துவம். இதயத்துல கேஸ், இந்த காத்து தான் போகுது. இந்த வாயு தத்துவத்தை என்ன பண்ண அப்படின்னா பலாப்பழம். பலாப்பழம் வாயு தத்துவத்துக்கு மிகப்பெரிய விஷயம். அப்ப அந்த பலாப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இந்த வாயு தத்துவம் எது? சி, வா அப்படின்றது. யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாய தத்துவம். இந்த ஆகாய தத்துவத்துக்கு எதை பண்றாங்க அப்படின்னா பனைமரத்தை பண்றாங்க. ஆகாய தத்துவம் பனைமரம். அப்ப பனைமரத்தால் செய்யக்கூடிய அனைத்து பொருட்கள், இந்த பூஜை கூடைகள் பார்த்தீங்கன்னா பனை ஓலையில தான் செஞ்சிருப்பாங்க. பனை வெல்லம் சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆகாய தத்துவத்தை இயக்குவதற்கு இந்த பனைமரத்தை பயன்படுத்துறாங்க. அப்ப ந, ம, சி, வ, ய அப்படிங்கிற மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிட்டு இருந்தோம்னா 5 பூதங்களும் ஆட்டோமேட்டிக்காக இயங்கும், உங்களுக்கு நோய் வராது. இதற்காகத்தான் உட்காந்து சொல்றோம் இல்லையா, பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போங்க. நாம சொன்ன மாதிரிதான் சார், பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போனோம்னா அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல வைப்ரேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆகாய தத்துவம் வேணுமா, காற்று தத்துவம் எனக்கு தேவைப்படுதா, நேரா காளஹஸ்தி போயிருங்க. போனீங்கன்னா காற்று தத்துவத்திற்கு உண்டான கதிர்வீச்சுகள் அங்க இருந்துகிட்டே இருக்கும். சார், என் ரூம்ல ஒரு 6 லைட் வச்சிருக்கேன். எனக்கு சிகப்பு கலர் லைட் என் மேல அடிக்கணும், நான் ஒரு போட்டோ எடுக்கணும் விருப்பம்னா அந்த சிவப்பு கலர் லைட் எங்க இருக்கு அங்க போய் நான் நின்றுகிட்டு அந்த லைட்டை போட்டுட்டா அந்த லைட் கதிர்வீச்சு என் மேல சிவப்பு கலர்ல படும். இப்ப பச்சை கலர்ல வேணும் சார் அப்படின்னா நேரா பச்சை கலர் போயிட்டு பச்சை கலர் லைட் என் மேல படும், பச்சை கலர்ல நான் தெரியும். அது மாதிரி பஞ்சபூதங்களுடைய கதிர்வீச்சுகள் எங்கெல்லாம் பாருங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா லேசர் சிகிச்சைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த லேசர் சிகிச்சை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நவகிரகங்களுடைய கலர்ஸ்ல தான் வரும். உனக்கு தேவையான ஒளியை, உனக்கு தேவையான கதிர்வீச்சை நான் சுயமாக தனியாக உருவாக்குகிறேன். சார், ஒருத்தருக்கு ஜாதகத்துல நேரம் சரியில்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறான் சார்
அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா, ஜாதகத்திலேயே அப்படித்தான்பா இருக்குது, அவன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லுவோமா? இல்ல பெஸ்ட் சர்ஜன் எங்க இருக்கிறார் சார், இந்த ஊர்ல இருக்கிறாரா, அந்த ஊர்ல இருக்கிறாரா, இங்க இருக்கிறாரா, அங்க இருக்கிறாரான்னு தேடி கண்டுபிடிச்சு போய் ட்ரீட்மெண்ட் எடுப்போமா? அப்ப ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு. சரி, மாந்திரிகம் ஏன் போய் சார்? தினந்தோறும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும், முதல் ரூல்ஸ் சொல்றான். பிரம்ம முகூர்த்தமா அப்படின்னா எத்தனை மணி சார்? 8 மணில இருந்து 11 மணிக்குள்ளாரையான்னு கேட்கறான். காரணம் என்னன்னா, இன்னைக்கு எந்திரிக்கிறதே 9 மணிக்கு தான் எந்திரிக்கிறான், 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறான், 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறான். சூரிய உதயத்தை பார்க்கறதே கிடையாது. ஏன்னா நைட்டு 11, 12 மணி வரலும் செல்போன். அப்ப இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியறதில்ல. அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல அவன் ஃபெயில். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது முடியாது. அப்ப என்ன சொல்லிடுவான்? நான் எங்க சார்? உம், அப்ப அவன் வந்து அப்ப சொல்லி, அவர் எந்திரிக்க சொன்னாருங்க, என்னால எந்திரிக்க முடியல, அதனால நான் மாந்திரிகம் கத்துக்கலன்னு சொல்லுவானா? இல்ல அப்படின்னா அதெல்லாம் சும்மா கதைங்க, அதெல்லாம் ஒத்து வராதுங்க அப்படின்னு சொல்லுவானா? நான் இரண்டாவதா சொன்னதுதான் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு பூஜை அறைகளை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து சுவாமி படங்களுக்கு மலர் மாலைகள் சூடி நல்ல வாசனையான ஊதுபத்தியை ஏற்றி அகல் தீபம் ஏற்றி ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து மந்திரங்களை தொடர்ந்து ஜெபித்து வர வேண்டும். சார், நான் எந்திரிக்கிறதே இல்லை, அப்புறம் எங்க போய் மலர் மாலையை போடுறது, இது பண்றது? அதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அது இல்லாம நைட்டு நான் வந்து லைட்டா நான்வெஜ் சாப்பிட்டு வந்தேன், காலையில குளிக்கணும்னா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குது, நான் எங்க போய் பண்றது சார்? அதனால வந்து அப்ப ரெண்டாவது சப்ஜெக்ட்ல என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அதெல்லாம் சும்மா கதைங்க, மாந்திரிகம் பொய். ரெண்டாவது சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. மூணாவது, மது, மாமிசம், தவறான வார்த்தைகள், தீட்டு தடங்கலான இடங்கள், தேவையில்லாத சேர்க்கைகளை தவிர்க்க வேண்டும். சப்ஜெக்ட் க்ளோஸ். அவ்வளவுதான் சார். அதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் நேரா போனதும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தான் போக போறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வெளியூர்ல இருந்து வந்திருக்கான். அது இல்லாம அவனுக்கு வந்து இந்த ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கி வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்க சொல்ற மாதிரி வந்து தவிர்க்கணும் அப்படின்னா என்னால முடியாது சார். மாந்திரீகம் போய். நாலாவது விஷயம், அடிக்கடி பாசிட்டிவான இடங்கள், அதாவது தினந்தோறும் பூஜை நடக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் போகும்போது தான் போவனே தவிர நீங்க சொல்ற மாதிரி போயிட்டு வர முடியாது சார். மாந்திரீகம் பொய். தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு வரும்பொழுது மட்டும்தான் இந்த காரியங்கள் சித்தியாகும். தொடர்ந்து மந்திரங்களை அதிர்வலைகளை ஏற்ற ஏற்ற சார், டெய்லியும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான், நான்வெஜ் டெய்லியும் சாப்பிடுவான், தவறான பெண்கள் உடலுறவு கொள்ளுவான், அதே சமயத்தில் 24 மணி நேரமும் தேவையில்லாத விஷயங்களை பத்தி தான் பேசுவான். அவனுக்கு ஒரு தயத்தை கொடுக்குறீங்க. ஒருத்தர் ரொம்ப ஆஷ்டான அனுஷ்டானமாக தினந்தோறும் எந்திருப்பாரு, சுவாமிகள் கும்பிடாம இருக்க மாட்டாரு, பூஜைகள் பண்ணுவாரு, தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா சாப்பிடுவாரு, நான்வெஜ்ஜை பத்தி தெரியவே தெரியாது, பெண்கள் அப்படிங்கிற சம்மந்தம் அவளுக்கு கிடையவே கிடையாது, ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் உங்க சுத்தமா கிடையாது அப்படின்னா, அவருக்கு கொடுக்குற தாயத்தும் ரெண்டும் ஒரே டைம்ல கொடுக்குறோம் அப்படின்னா, ரெண்டு யாருக்கு எப்படி எப்படி வேலை செய்யும்? அப்ப இவனுக்கு வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, ப்ராப்பரா பண்ணுவான், அவனுக்கு கரெக்டா சீக்கிரம் வேலை செய்யும். இவனுக்கு என்ன பண்ணுவான்? 48 நாள் நம்ம விரதம் இருந்து இது பண்ணி இது எக்கு நடக்கிறது. ஏன்னா நான் அடுத்த வாரத்துல என் ஃப்ரெண்டு வர நடக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, அவனால செய்ய முடியாத விஷயங்களை என்ன சொல்லிடுவான்? இது பொய் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடும். அப்ப எங்க மாந்திரிகம் தோற்குது அப்படின்னா, சுய ஒழுக்கம் எங்க குறைவாக இருக்கிறதோ அந்த இடத்துல மாந்திரிகம் தோற்று விடும். அப்ப அவன் என்ன சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்னா, ப்ராடக்ட் ஃபெயிலியர்ன்ட்டு போயிடுவான். இல்லைங்க, நானும் தாங்க பார்த்தா, அவர் கொடுத்தாருங்க, ஒரு தாயத்தை ஒண்ணு கொடுத்தாருங்க, ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அப்படின்னா என்னப்பா சொல்லி கொடுத்தாரு? அவரு சொன்னாருங்க, அவர் அதெல்லாம் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படிலாம் சொன்னாரு. போனீங்க? எல்லாம் கரெக்டா தாங்க போயிட்டு இருந்தேன். சரி, என்னென்னலாம் மந்திரம் சொன்னாரு? மந்திரம் சொன்னாருங்க, அது சொன்னங்க, அது சொன்னது வந்து உடம்புலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால நான் சொல்றது இல்லைங்க. எந்தெந்த கோயிலுக்கு போயிட்டு வருது? அது கோயில் 30 கிலோமீட்டர் பக்கமா இருக்குது எங்க ஊர்ல இருந்து போறதுன்னா, அதனால அது அவ்வளவு தூரம் போக முடியாதுங்க. அதனால வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். அதுவும் இப்ப நான் போற டைமுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது கோயில் நட சாத்திட்டு போயிடுறாங்க. அப்ப அதையும் செய்யல. சரி, தினந்தோறும் எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? நைட்டு வேலை முடிச்சுட்டு வரதுக்கு 2, 2:30 மணி ஆகி போயிருதுங்க. ஒரு 4 மணிக்கு எந்திரிக்க சொல்றாரு. எந்திரிச்சு எப்பயும் டெய்லியும் சொல்ல ஒரு 9, 9:30க்கெல்லாம் சொல்லிடுவேன் சார். சரி, எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கிறீங்க? எங்க சார், ஒவ்வொரு நாளையும் மறந்து போயிடுறேன், அர்ஜென்ட்ல டக்கு டக்குன்னு கிளம்பி போயிடுறேன். அப்ப இவன் செஞ்சிருக்கக்கூடிய எந்த தவறையுமே சொல்ல மாட்டான். அவன் வந்து மத்த எல்லா விஷயத்தையும் ஈஸியா வந்து இருந்து சொல்லிட்டு போயிடுவான். இதனால வந்து மாந்திரிகம் போய். இப்போ காரணம் இதுதான். விதியை மாற்றுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய காலகட்டங்கள்ல இப்போ வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா கூட இப்ப ஒரு 3 வாரமா இந்த 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 இது இந்த நெஞ்சு பகுதியில ஒரு மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மருந்து எடுத்துக்க, அந்த மாத்திரை எடுத்துக்க, அதை சாப்பிடு, அது சாப்பிடுன்னு சொல்ல மாட்டான். அப்படியே வா செக்அப் பண்ணிக்கலாம் தான் சொல்லுவான். அப்ப என்ன பண்ணுவான்? நேரா அங்கிருந்து போவான். ஆனா நம்ம கிட்ட ஆன்மீக மாந்திரத்தில் வர என்ன சொல்லுவான் அப்படின்னா, சார் வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டையா இருக்குது சார், அதுக்கு என்ன சார் பண்ணலாம் சார்? உங்களுக்கு வீடியோ எல்லாம் நிறைய பார்த்திருக்கிறேன், அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல சார் அப்படிம்பான். நேர்ல வாங்கியா,
நேர்லயா சார்? நேர்லாம் வரதுக்கு நேரம் இல்லை சார். நாங்க எங்க இருக்கிறோம்னா அங்க அந்த அந்த தூரமா இருக்கிறேன் சார். அங்க எங்க ஊர்ல இருந்து பஸ்ஸே வராது சார்ன்றுவான். சரியா, உன் பிரச்சனைக்கு இந்த கோயிலுக்காவது போயிட்டு வரணும். கோயிலுக்குலாம் நாங்க போறது இல்லை சார். ஏன்னா கோயிலுக்கு போனா எங்க பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டு என்ன திடீர்னு கோயிலுக்கு போறான்னு சொல்லி என் மேல சந்தேகப்படுவான் சார். தேவையில்லாம பிரச்சனை வந்துட்டு சார். நான் கோயிலுக்கு போக முடியாது சார். வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லுங்க சார். சரியா, வேற ஏதாவது பண்றதா இருந்தா கொஞ்சம் காசு செலவாகும். உனக்காக நான் பூஜை பண்றேன். எவ்வளவு சார் ஆகும்? 2000 2000 ரூபாயா சார்? 2000 ரூபாய் ஏதாவது கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணணும். எவ்வளவு தரணும் சார்? ஒரு 200 ரூபா 300 ரூபாயில சார். ஊதுபத்தியே 100 ரூபா விக்குதியா? கற்பூரம் அதிகமாகி போச்சு ரேட்டு. ஒரு தாயத்து போடணும்னா கூட, ஒரு தகுடு வாங்கணும்னா கூட எல்லாம் ரேட் ஏறி போச்சு சார். வேற ஏதாவது பண்ணி தர முடியுமா சார்? எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ரைட். சரி பார்க்கலாம். நீ அப்ப கோயிலுக்காவது டெய்லியும் போயிட்டு வருவியா? எத்தனை மணிக்கு சார் போகணும்? ஏன்னா நான் எனக்கு வேலை முடிச்சுட்டு வரதுக்கு 6 7 மணி நேரம் ஆயிப்போம். அப்ப எந்த பிரச்சனைக்கும் அவன் தயாராக இல்லை. தன்னுடைய வாழ்க்கைக்கு பாருங்க, 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரலும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா தான் 1ஆம் தேதி சம்பளம் கொடுப்பான். அதை ஏத்துக்கிறான். எல்கேஜில பையனை சேர்த்துவான், 30,000 ரூபாய் ஃபீஸ். யூகேஜில சேர்த்துவான், 20,000 ரூபாய் ஃபீஸ், 50,000 ரூபாய். அதுக்கப்புறமா 1ஆவதுல இருந்து காலேஜ் தான் படிக்கும் போது 15 லட்ச ரூபாய் பக்கமா செலவு பண்ணிடுவான். இந்த 15 லட்ச ரூபாய் செலவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையன் எத்தனை ஒரு வேலைக்கு போகும்போது முதல் மாச சம்பளம் 8,000 9,000 கொண்டு வந்து கொடுப்பான். இந்த 15 லட்ச ரூபாயை அவன் டெபாசிட் பண்ணி வச்சிருந்தானா மாசம் மாசம் வட்டி இவ்வளவு வரும்னு கால்குலேஷன் அதுல போட மாட்டான். ஆனா என்ன பண்ணுவான்னா, அந்த ஆன்மீகத்துல மட்டும், ஏப்பா ரொம்ப வறுமையில இருக்கிறப்பா, ஒரு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஏன் நீங்க என்ன பண்ணணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீ மகாலட்சுமி போய் இந்த மாதிரிலாம் தீபம் போட்டுப்பா, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போட்டு பண்ணிட்டு வாப்பா, ரொம்ப சந்தோஷங்கன்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை பாட்டு போய் வெள்ளிக்கிழமை காலைல இந்த விளக்கு போட்டு சாயந்தரமா போன் அடிக்கிறாரு. ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கயா, ஒன்னும் வருமானம் ஒன்றும் காணுமீங்கய்யா. என்ன ஆச்சுங்க? என்ன நீங்க சொன்னீங்களா மகாலட்சுமி விளக்கு போட சொல்லி சொன்னீங்க இல்லையா? ஆமா. போட்டீங்கயா. ஒன்னும் எத்தனை தடவை போட்டிருக்கீங்க? இன்னைக்கு காலையில போட்டீங்கயா. என்ன உங்களுக்கு வருமானம் வரும்னு சொன்னீங்க? இல்லைங்க, எனக்கு வர வேண்டிய பணம் ஒரு 3 லட்சம் வர வேண்டியது இருக்குதுங்க. அது அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவன் தரவே மாட்டேன்றான். அதான் ஐயாட்ட வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. அப்படி நீங்க தொடர்ந்து பண்ணணும். எத்தனை வாரம் ஐயா பண்ணணும்? 5 வாரம் பண்ணுங்க. 5 வாரம் பண்ணா வந்துருங்களாயா? வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுங்க. சரிங்க, 5ஆவது வாரம் போன் பண்ணி ஐயா 5 வாரம் பண்ணிட்டீங்க, இன்னும் வரலைங்க. சரிங்க, நீங்க வாங்க, உங்களுடைய இந்த விரலை மட்டும் ஒடிச்சு விட்டுறேன். இந்த விரலை லேசா ஒடிச்சு விட்டுறீங்க. நான் வந்து விரலையும் உடைச்சு விட்டுட்டு ஒரு 5 லட்ச ரூபாய் பணமும் கையில கொடுத்துட்றேன். டாக்டர் நேரா போயிட்டு, ஐயா நான் பைக்ல போனேன், ஒருத்தர் விரல உடைச்சு விட்டாரு, 5 லட்ச ரூபாய் கொடுக்குறேன். அதே மாதிரி மறுபடியும் நான் பைக்ல போகணும், நாளை காலையில அவர் போய் பாக்குறதுக்கு போறீங்க, நீங்க ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்லுங்க, அவர் கொடுப்பாரா அப்படின்னு. இல்லைங்க, கை உடைச்சு அப்படிங்க விடுவோம். இல்லைங்க கொடுப்பாருங்க, ஏன்னா நீங்க 5 லட்ச ரூபாய் கொடுக்குறீங்கல்ல அப்படின்னு. 5 லட்ச ரூபாய் கொடுத்தாலும் கை உடைஞ்சு அதுக்கு அது கூடாது இல்லைங்க. சரி, ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்துடலாம், மறுபடியும் பைக்லயே வர மாதிரி பிளான் பண்ணிருங்க. ஐயா 10 லட்சம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு நாள் ஆகும்? 3 மாசம் 4 மாசம் கூட ஆகும். ஏன் கை உடைஞ்சு போறதுக்கு ஒரு நொடியில உடைச்சு விடுறேன், அது சரியாகிறதுக்கே 3 மாசம் 4 மாசம் ஆகுங்கிற. நீ கர்மாவையே 3 வகையில தான் கழிக்க முடியும். ஒண்ணு கடன்ல கழிக்க முடியும், இல்லைன்னா நோயில கழிக்க முடியும், இல்லைன்னா பகையில கழிக்க முடியும். இந்த 3 விஷயத்துல தான் நம்ம கழிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த 3 விஷயத்தை செய்யறதுக்கு மட்டும், கழிக்கிறதுக்கு மட்டும் நீ உடனே காலையில போட்டா சாயந்தரம். கடன் எவ்வளவு நாளா கொடுத்து வச்ச? கடன் கொடுத்து 11 வருஷம் ஆகுதுங்கயா. என்கிட்ட எப்போ வந்த? நேத்து காலையில வந்தேன். அப்ப நீ கடன் கொடுத்து 11 வருஷமா வெயிட் பண்ணுவேன், என்கிட்ட வரும்போது கூட உடனே கேட்பியா? அப்படி மாதிரி சொல்லி நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லி புரிய வைக்கிறோம். அது மாதிரி உறவுகளே, வசியம் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நம்ம நிறைய தலைப்புகள் கொடுத்துருப்பாரு சதீஷ், இந்த விஷயங்கள்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப மாந்திரிகத்தை தாந்திரிகத்தை பயன்படுத்தி ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா அப்படின்னா 100% முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இவ்வளவு பெரிய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் எங்க மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு இந்த மாந்திரிகத்துல ஆரம்பிக்கும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு. தாந்திரிகம் மாந்திரிகத்தை பண்ணும்போது சார், தாந்திரிகம்னா என்ன? மாந்திரிகம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரீங்க மாறி மாறி. தாந்திரிகம்னு சொல்லக்கூடியது வடநாடுகள்ல பயன்படுத்தக்கூடிய மெத்தட் தாந்திரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மாந்திரிகம் சொல்லக்கூடியது நம்ம தமிழ்நாட்டுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். மாந்திரிகம் சொல்லிட்டாவே வந்து தேவையில்லாத சிக்கல்கள் வரதுனால நம்ம தாந்திரிகம்னு ஒரு விஷயங்கள சொல்றோம். சரி சார், ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இப்ப நான் என் வாழ்க்கையில முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன். மூலிகைகள் மேல நம்பிக்கை இருக்குது. நீங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிருக்கீங்க, மூலிகைகள் மேல நம்பிக்கை இருக்குது. நான் என் வாழ்க்கையில முன்னேற முடியுமா? முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க சொல்றக்கூடிய விஷயங்கள் ஜெயிக்குமா? கண்டிப்பா ஜெயிக்கும். ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாள், இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நாளைக்கு சனிக்கிழமை, நாளானைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில், அதிகாலை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடியது 4 மணியிலிருந்து 5:42 அந்த கணக்கு வச்சுக்கணும். பிரம்ம முகூர்த்த வேளையில் குப்பை மேனி செடி இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று, குப்பை மேனி செடி அப்படின்னு கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குருநாதர்கள்லயே ரொம்ப ஸ்பீடான குருநாதர் கூகுள் குருநாதர். அவரோட அட்வான்ஸா இருக்கக்கூடிய குருநாதர் ஜெமினி.
அதை விட அட்வான்ஸா இருக்கக்கூடிய குருநாதர் ஏஐன்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்களே எல்லா சப்ஜெக்ட்டையும் சொல்லிடுறாங்க. என்னன்னா ஊட்டி விட மாட்டாங்க, சமையல் எப்படி செய்யறதுன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யூடியூப் பார்த்து இதெல்லாம் பார்த்து அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சுக்கிறாங்க, நிறைய விஷயங்கள்லாம் செய்யறாங்க. எதுவுமே குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில குப்பை மேனி அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுள் குருநாதர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் ஒரு போட்டோ காமிப்பார், இதுதான் அந்த செடி அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்க தேடி கண்டுபிடிச்சு பிரம்ம முகூர்த்த வேலையில போயிட்டு எந்த மந்திர கந்திரம் எதுவுமே சொல்ல வேண்டாம். இறைவா, என் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு விஷயத்த நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வகையில ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறார். அந்த வகுப்பின் மூலமாக நான் ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தகவலை பயன்படுத்தி நான் உங்களை வந்து எடுக்கிறேன். நீங்க வந்து எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு ஆத்மாதான் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு, இதுல ஏதாவது இந்த மூலிகைக்கு ஏதாவது சாபங்கள் இருந்தாலோ, பாவங்கள் இருந்தாலோ, தோஷங்கள் இருந்தாலோ நிவர்த்தி ஆயிரணும். முன்னோர்கள் பெரியோர்கள் இது மாதிரி யாராவது அதுக்கு சாபங்கள் கொடுத்திருந்தாலும் நிவர்த்தி. ஏன் சார் மூலிகைகளுக்கு சாபம் கொடுக்குறாங்க? நீங்க நல்லா பாருங்க. செல்போனை பார்த்து நடக்குமா நடக்காதாங்கிற விஷயத்தையே பார்க்காம ஒரு சில விஷயங்களை செல்போனை பார்த்து நம்ம செய்யறோம். நம்ம ஆதி காலகட்டங்கள்லாம் எந்த இதுவுமே இருக்காது. அவன் ஒருத்தர் சண்டை போட்டானா அந்த மூலிகையை கொண்டு போய் அவன் வீட்டுல போட்டா அவன் வீடியோ காலி பண்ணிடும். ஒரு மூலிகை எடுத்துட்டு போய் ஒரு வேலையை செஞ்சு அந்த வீடு காலி பண்ணி விடும். ஒருத்தருக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறான்னா ஒரு மூலிகை கொண்டு போய் வச்சோம்னா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்ப வெறும் மூலிகைகளை மட்டுமே வச்சுதான் அந்த காலத்துல நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நிறைய துன்பங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, இந்த மூலிகைகள் யாருக்கு விதி இருக்கிறதோ, யார் இந்த மூலிகைகளை பயன்படுத்தி நன்மை அடையக்கூடியவர்களோ, அதற்கு தகுதியானவர்கள் யாரோ அவர்களுக்கு மட்டும் இந்த புண்ணியங்கள் போய் சேரட்டும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாங்க. அப்ப மூலிகை சாப நிவர்த்தி, மூலிகைக்கு உயிர் கொடுக்கிறது, மூலிகைகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மூலிகையை நம்ம எடுத்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில குப்பை மேனி என்ற செடிக்கு காப்பு கட்டுறது. காப்பு கட்டுறது அப்படின்னா ஒரு வெள்ளை நூல்ல மஞ்சள் பூசி ஒரு மஞ்சள் கிழங்குல காப்பு கட்டி, அதாவது மஞ்சள் கிழங்குல அந்த நூல் போட்டு இறுக்கி கட்டி அதை அந்த செடிக்கு கட்டணும். ஏன் அப்படின்னா நம்ம திருவிழா காலங்கள்லாம் காப்பு கட்டுவாங்க. எதற்காக காப்பு கட்டுவாங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை நான் செய்து நிறைவாக முடிக்கும் வரை எந்த ஒரு தீய சக்திகளாலோ அல்லது எந்த ஒரு தீய நபர்களாலோ எனக்கு தொந்தரவுகள் வரக்கூடாதுன்னு காப்பு கட்டும். அது மாதிரி அந்த மூலிகைகள் வந்து தன்னுடைய முழுமையான நிலையை அடையும் வரை அதுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு காப்பு கட்டுறது. காப்பு கட்டிட்டு வடக்கு போகக்கூடிய ஒரு வேர் அதை எடுத்து எப்படி இருக்குன்னா, இரும்பு வச்சு கொடுவாலை வச்சு குத்துறது, இரும்பு கம்பி வச்சு தோன்றது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது. வடக்கு போகக்கூடிய வேரை வந்து மரத்தினால் செய்யப்பட்ட கூர்மையானது அல்லது நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெள்ளியில செம்புல இந்த மாதிரி ஏதாவது கத்திகள் செய்து அதுல கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வேரை நன்றாக சுத்தம் செய்து அந்த மூலிகைக்கு உயிர் கொடுக்கணும். இந்த மூலிகையினுடைய வேரை அந்த செடியவே கொன்றக்கூடாது, வடக்கு போகக்கூடிய வேரை தான் எடுக்கணும். அந்த மூலிகையை வந்து மனசார வேண்டியணும். இறைவா, என் வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து விதமான வெற்றிகளையும் அனைத்து வகையான மகிழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற கேள்விப்பட்டு உங்களை நான் எடுத்திருக்கேன். எனக்கு இருக்கக்கூடிய தடைகள், காரிய தடைகள், அதே மாதிரி திருமணமாக உள்ளன, திருமண தடைகள் நிவர்த்தி ஆகணும், கடன் பிரச்சனைகள் நான் மீண்டு வெளியில வரணும், செல்வ செழிப்போட வாழ்க்கை உருவாகணும், பிறப்பால் வந்த தோஷம், பிறரால் வந்த தோஷம், கிரகத்தால் வந்த தோஷம், எல்லாம் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும், என் வாழ்க்கையில் இதுக்கு மேல் வெற்றி உண்டாகணும், வினைகள் எல்லாம் தீரணும், துன்பங்கள் நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, மனசுக்குள்ளார என்னெல்லாம் விஷயங்களா இருக்கும் அதெல்லாம் மனசார வேண்டிட்டு அந்த வேருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பூஜைகள் செய்து நம்ம நார்மலாவே எடுத்துக்கோங்க. சிவைய நம்ம எனம சிவ மசிவயன வயநமசி நமச்சிவயன்னு சொல்லக்கூடியதான் அந்த 5 மந்திரங்கள். அதை தான் வந்து பஞ்சாத்திரங்களை திரும்ப போட்டு சக்கரங்கள், அவசிய சக்கரம், ஆகர்ஷண சக்கரம், பேதன சக்கரம்னு எழுதுவாங்க. அந்த மாதிரி சக்கரங்கள் எழுதி வசியம்மை அதை பூசி இந்த மூலிகை வேற வைத்து ஒன்றாக நன்றாக சுருட்டி அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தாயத்தாக அறிஞ்சுக்கோங்க. இது ப்ராப்பர். நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் பண்றதுனால அந்த மூலிகையை எடுத்து ஒரு வெள்ளி தாயத்தை வாங்கி அந்த வெள்ளி தாயத்துக்குள்ளார பச்சை கற்பூரம், ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜவ்வாது, புனுகு, கோரோசனை, அரகஜான்னு சொல்லக்கூடிய அஷ்டகந்தம் அப்படின்னு கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். அஷ்டகந்தம் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த 8 பொருள்களை வாங்கி அந்த மூலிகை கூட சேர்த்து நல்லா வச்சு அடைச்சிட்டு அந்த தாயத்தை நல்லா டைட்டா மூடிட்டு கழுத்துல போட்டுக்கோங்க. கழுத்துல போட்டுக்கிட்டு இதுக்கு நிறைய மந்திர முறைகள்லாம் இருக்குது. நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ங்கிறதுனால ஓம் கம் கணபதையே நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம், அல்லது ஓம் கெங்கெங் கணபதி கௌரி புத்ராய வங்க வருகவே சுவாகா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லலாம். உங்களுக்கு என்ன கணபதி மந்திரம் சொல்லுமோ அந்த கணபதி மந்திரத்தை தினந்தோறும் 108 முறை டெய்லியும் சொல்லிட்டு வரும். அப்ப நீங்க ரெகுலரா சொல்லிட்டு வர உங்களுக்கும் உள்ள இருக்கக்கூடிய மூலிகைக்கும் அதற்குள்ளா இருக்கக்கூடிய மங்கள பொருள்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, இப்ப பாருங்க, நான் உட்கார்ந்துருக்கேன், என் பக்கத்துல 2 பேர் உட்காந்துருக்காங்க, என் உடம்புக்குள்ளார இருந்து ஒரு கெட்ட வாசனை வந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்,
2 நிமிஷம் பார்ப்பான், 3 நிமிஷம் பார்ப்பான், ஐயா கொஞ்சம் தள்ளுறீங்களா, நம்ம வெளியில போயிட்டு வரன்ட்டு போயிடுவான். காரணம் என்னன்னா அவனால அந்த கெட்ட வாசனையை ஈர்த்துக்கொள்ள முடியாது. இதே ஒரு நல்ல கம கம கமன்னு வாசம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருப்பான். ஐயா நல்லா வகுப்பு எடுக்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே உட்காந்து கேட்டுட்டு இருப்பான். காரணம் என்ன, அந்த நல்ல வாசனை அவன் மனசுக்குள்ளார ஒரு ஆற்றலை தரும். அப்ப அந்த ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளார ஒரு அதிர்வலைகள் உண்டு. சார் அது எப்படி சார் மூலிகைகள் வந்து அதிர்வலைகளை தரும், மூலிகைகள் எப்படி சார் வேலை செய்யும்? ஐயா ஒண்ணுமே சந்தேகப்பட வேண்டாம், மூலிகைகள் கண்டிப்பா வேலை செய்யும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் உங்க மனைவியை வந்து முன்னாடி உட்கார சொல்லுங்க. மனைவிகிட்ட வந்து வெங்காயத்தை கொடுத்து உளிக்க சொல்லுங்க. நீங்க ஆப்போசிட்ல உட்காந்துக்கோங்க. வெங்காயம் அவங்க தான் உளிப்பாங்க, ஆனா உங்க கண்ணிலையும் தண்ணி வரும். சரி எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை சார், வேற ஏதாவது சொல்லுங்க. உங்க மனைவி மூக்க வந்து உடம்புல வந்து தலையில வந்து மல்லிகைப்பூ வச்சுக்க சொல்லுங்க. நீங்க இங்க உட்காந்துக்குங்க, ஃபேனை போட்டு பாருங்க, மல்லிகைப்பூ வாசனை இங்க அடிக்கும். காரணம் என்னன்னா அவங்க தான் மல்லிகைப்பூ வச்சிருக்கிற, நமக்கு அடிக்கணும். அந்த மூலிகைகள் வேலை செய்யும். அப்ப மூலிகைகள் தானாவே தனக்கு உண்டான வேலைகளை செய்யும். மிளகா இருக்குது, ஒரு மிளகா அதே மாதிரி தான், மிளகாய் அரைஞ்சு விட்டு பக்கத்துல இப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். எதையுமே தொடர்பு படுத்த தேவையில்லை, காற்றின் மூலமாகவே அது தன்னுடைய வேலைகளை செய்யும். அப்ப இந்த மூலிகையிலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் எல்லா பொருள்களும் மண்ணிற்குள் போட்டால் மக்கிவிடும். ஆனா மூலிகைகளை மட்டும் மண்ணில் போட்டால் விதையாக முளைத்து வெளியே வரும். ஒவ்வொரு ஒரு குச்சியை உடைச்சு விட்டு ஒரு மண்ணில் சொருகி வச்சுன்னா அதுல இருந்து துளிர் வரும். எப்பவுமே அதனுடைய அதிர்வலைகள் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். அந்த அதிர்வலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை அனைத்தையும் உள்வாங்கி பாசிட்டிவ் ஆற்றலை கொடுக்கும். பாருங்க ஹைவேஸ்ல எல்லாமே நிறைய பாத்தீங்க அப்படின்னா செவ்வரளி செடி வச்சிருப்பாங்க. ஏன்னா செவ்வரளி செடி தான் வண்டியிலிருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி மண்ணுக்குள் செலுத்தி ஆக்சிஜனாக வெளிவரக்கூடிய தன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். அதற்காக தான் சுத்தி 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 அந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மூலிகையிலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் திரும்ப 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 நீங்க மந்திரங்கள் ஜபிக்கும் பொழுதும் அடிக்கடி ஆலயங்களுக்கு போயிட்டு வரும்போதோ மறுபடியும் உயிரோட்டம் பெற்று அதுல இருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனோநிலையை மாற்றக்கூடிய தன்மையை உருவாக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு போலாமா, இல்ல அவர் கேட்ட விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு போயிடலாமாங்கிற எண்ணத்தை அவர்களுக்கு உருவாக்கும். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடியது மூலிகைகள். இப்ப இந்த மூலிகைகளை பயன்படுத்தி வசியம் செய்யலாம். ஒரு கணவன் மனைவிக்குள் சண்டை இருக்குது அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்குள் சண்டை வராம செய்ய முடியும். ஒரு இடத்துல தொழில் வியாபாரம் வந்து வாடிக்கையாளர்கள் குறைவாக வரார்கள் அப்படின்னா வாடிக்கையாளர்களை வரவழைக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நல்லா புரிஞ்சிருக்கணும். அதாவது மூலிகைகளை பயன்படுத்தி செய்ய முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இவர் நல்லவரு, இவருக்கு தான் மூலிகை வேலை செய்யும். இவர் வந்து முதலமைச்சருடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு, அவருக்கு தான் அந்த மூலிகை வேலை செய்யும். இவர் பிரதமர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறாரு, அவருக்கு தான் அந்த மூலிகை வேலை செய்யும். இவர் உலகத்திலேயே உயர்ந்த ஜாதியில பிறந்தவர், அவருக்கு தான் அந்த மூலிகை வேலை செய்யும். இவர் ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார், அவருக்கு தான் அந்த மூலிகை செய்யுங்கிற பாகுபாதம் அதுக்கு கிடையவே கிடையாது. சம்பந்தப்பட்ட மூலிகையை சம்பந்தப்பட்ட நேரத்தில், சம்பந்தப்பட்ட ஹோரையில், சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்தில், சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து யார் எடுக்கிறார்களோ, யாருக்கு அதை சார்ந்த அறிவு இறைவன் கொடுக்கிறாரோ அவர்கள் அந்த மூலிகையை பயன்படுத்த முடியும். பாருங்க, ஒரு மூலிகையை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல்ல வாங்கி பார்த்ததுமே இதை பற்றி அறிவே உங்களுக்கு இல்லைன்னா என்ன யோசிப்பீங்க? இது கீரையா, இல்ல மருந்தா, இல்ல தலையில வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருப்பாரா, இல்ல அழகா வீட்டு முன்னாடி வைக்க சொல்லி கொடுத்தாரு, எது கொடுத்துக்கிறாருன்னு தெரியல. அப்ப நமக்கு அதை சார்ந்த அறிவு இல்லை. சார் நீங்க ஒரு கொடுத்தீங்கல்ல சார் ஒரு கீரை, என்ன கீரை கொடுத்தீங்க? மாமா முருங்கைக்கீரை கொடுத்தேன் சார். முருங்கீரை சட்னி சூப்பர் சார். முருங்கீரையில சட்னி ஆமாங்க சார். சார் நீங்க ஒரு இது கொடுத்தீங்களா சார், என்னங்க புதினா, புதினா பொரியல் வேற லெவல் சார். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க சார். அப்புறம் ஒரு பழம் கொடுத்தீங்களா சார், என்ன பழங்க? இந்த ஆப்பிள் பழம். ஆமாங்க. ஆப்பிள் பழ சாம்பார் சூப்பருங்க சார். அப்புறம் ஆரஞ்சு ரசம் வேற லெவல் சார், அல்டிமேட் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுல பயன் இருக்குதா? பயன் இருக்காது. அதுபோல அந்த மூலிகைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும், சக்கரங்களை எப்படி எழுத வேண்டும், ஒரு தேவைகளை நாம் எப்படி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு நம்ம டீ கடைக்கு போறோம், டீ கடையில போயிட்டு சார் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஒரு 1/4 கிலோ தங்கம் இருந்தா கொடுங்க அப்படின்னா, ஐயோ இது டீ கடையா, இருக்கட்டும் சார், ஏதோ தங்கத்தை ஏதோ உங்ககிட்ட இருக்காதா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும். அப்ப எதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த சமயங்களில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளராக மாறலாம். பணத்தை ஈர்ப்பதற்கான மூலிகைகள் உண்டு, பணத்தை ஈர்க்கக்கூடிய மூலிகைகள் உண்டு, மனதை மயக்கக்கூடிய மூலிகைகள் உண்டு, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மூலிகைகள் உண்டு, பஞ்சபூத ஆற்றலை சமன்படுத்தக்கூடிய மூலிகைகள் உண்டு. அந்த மாதிரி மூலிகைகளால் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனை வரவேற்பதற்கும் மூலிகைகளால் முடியும், ஒரு மனிதனை விரட்டுவதற்கும் மூலிகைகளால் முடியும். அப்படிப்பட்ட அற்புதங்கள். அதே மாதிரி சக்கரங்களுக்கும் அதே மாதிரி நான் சொன்ன QR கோடு தான். இங்க ஸ்கேன் பண்ணணும்னா பாம்பேல இருக்கிற ஒருத்தருக்கு அக்கௌண்ட்டுக்கு எப்படி பணம் போகுதோ அதே போல இங்க சக்கரங்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் பிரபஞ்சத்தோட நேரடியாக கனெக்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடும். நல்லா பாருங்க, இங்க நான் செல்போனை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், எங்கேயோ இருக்கிற நீங்க கேட்டு இருக்கிறீங்க. எப்படி நடக்குது? நான் வந்து ஒயர் போட்டு கொண்டு போறேன்னா இதை பண்ணா பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணுது. இந்த வேவ்ஸ்
மனிதன் கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த வேவ்ஸுக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படின்னா பிரபஞ்சத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேவ்ஸ்க்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும். நல்லா நினைச்சு பாருங்க. பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது மாற்ற முடியுமா? இன்னைக்கு பாருங்க, ஒரு செல்போனுக்கு இவ்வளவு வருஷம் தான் டைம், ஒரு வண்டிக்கு இவ்வளவு வருஷம் தான் டைம், ஒரு பேனாவுக்கு இவ்வளவு வருஷம் தான் டைம். ஆனால் இறைவன் பிடித்த இதயத்திற்கு டைமே கிடையாது. என்னைக்கு பிறக்குறீங்களோ அன்னைக்கு ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும், திரும்பவும் நீங்க சாகும்போது தான் நிற்கும். அது வரலும் ஓடிட்டே தான் இருக்கும். சார் ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிற சார் சொன்னிச்சுன்னா கதை முடிஞ்சு போச்சு. அதே சமயத்துல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களும் இறைவனால் படைக்கப்பட்டது. இறைவன்கிட்ட சொன்னானா, ஐயா என் வாழ்க்கையில எனக்கு எதுவுமே கிடைக்கலையா, நான் மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டவாளியா இருக்கிறேன், என்னால மட்டும் ஏன் என் வாழ்க்கையில முன்னேறவே முடியல, நான் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டான். ஐயா உனக்கு என்ன ஐயா, கை இருக்குது கால் இருக்குது, அதை வச்சுட்டு என்னங்கய்யா பண்றது அப்படின்னா, சரி உனக்கு என்னதான் பிரச்சனை, ஒரு 30 லட்ச ரூபா கடன் இருக்குதுங்கய்யா, உனக்கு எவ்வளவு கொடுத்தா பிரச்சனை சரியாகும், 30 லட்சம் கொடுத்தா போதும், ஒன்னும் கவலைப்படாதயா அப்படியா, இப்போ உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு இல்லையா, ஆமாய்யா இந்த 50 லட்சம் தர வச்சுக்க, ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு வலது கண்ணை மட்டும் கொடுத்துரு அப்படின்னா. ஐயா கண்ணை கொடுத்துட்டு, யோ நீ கேட்டது 30, நான் 50 கொடுத்துக்கிறேன், இந்த கண்ணுனால எதுவுமே யூஸ் இல்லைங்கிற, அதை கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு. ஐயா கண்ணெல்லாம் கொடுக்க முடியாதா, ஓ கண்ணு இருந்தாதான் பிரச்சனை, சரி ரைட்டு பரவாயில்ல, இந்த காதையாவது அறுத்துக்கிட்டுமா அப்படின்னாலாம். ஐயா காதை அறுத்துக்கிட்டு, யோ என்னால இந்த காதை நான் எதுவுமே பிரயோஜனம், என்ன நான் கொடுத்த பொருள்னால எதுவுமே பிரயோஜனம் இல்லைங்கிற, எனக்கு 30 லட்சம் தான் பெரிய பிரச்சனைங்கிற, அந்த 30 லட்சத்துக்கு பதிலாக 20 லட்சம் சேர்த்து 50 லட்சமா கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன இதுல ஏதாவது உனக்கு அடுத்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்னா. ஐயா அதெல்லாம் தர முடியாது, ஓ காது 2 வேணுங்கிறியா, சரி விடு, இந்த விரல மட்டும் ஒண்ணு உடைச்சிக்கிட்டுமா, உடச்சி எடுத்துக்கிட்டுமா அப்படின்னா. ஐயா விரலாம் எப்படி எழுத முடியும், ஐயோ திரும்ப திரும்ப என்ன பேச வைக்காத, நீ சொன்னது இதனால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, எனக்கு பணம் தான் பிரச்சனை, பணத்தை கொடுத்துட்டேன், கையை உடைச்சுக்கிறேன், இல்ல முடியாது, காலை உடைச்சுக்கிறேன் முடியாது, சரி எவ்வளவு கொடுத்தாதான் எதையோ பண்ணிக்க முடியும், எவ்வளவு கொடுத்தாலும் கொடுக்க முடியாது, ஏன் இல்ல அதெல்லாம் இருந்தா தான் நிறைய. அப்ப விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், அதை சார்ந்த அறிவு உனக்கு இல்லவே இல்லை, ஒண்ணுமே இல்லாத அழிந்து போகக்கூடிய மாற்றத்துக்கு உண்டான பொருள் மீது இவ்வளவு பற்றா இருக்கிறியே என்ன பண்ண அவர் இறைவன் கேட்கிறார். அப்ப இந்த பிரபஞ்சத்துல விலை மதிக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஒரு இடத்துக்கு போறாரு, இறைவன் வந்து ரொம்ப தினந்தோறும் நேசிக்கிற ஒருத்தர், ஐயா இறைவா நான் வந்து உன்னை தரிசனம் பண்ணும் தரிசனம் பண்ணுங்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, அடுத்த வாரம் புதன்கிழமை காலையில 11 மணிக்கு இந்த இடத்துக்கு வா, நான் உனக்கு காட்சி தருவோங்கிறார். நேரா போறாரு, ஒரு ஃபாரஸ்ட் உள்ளார போயிடுறாரு. அங்க போயிட்டு, இறைவா உங்களை பார்த்துட்டுனே ஆனா மகிழ்ச்சியா இருக்குது இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து அப்படியே கும்பிட்டு இருக்கிற, கண்ணை மட்டும் கும்பிடுறாரு. பக்கத்துல டொருன்னு சிங்கம் உருமுறை சத்தம், இப்படி திரும்பி பாக்குது, சிங்கம் நிக்குது. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. சிங்கமும் 2 கை எடுத்து கும்பிடுது, இறைவா 15 நாளா பசியோட இருந்தேன், எனக்கு ஒரு நல்ல பீஸா வேணும்னு கேட்டேன், அருமையான பீஸை கொடுத்துருக்கே, உனக்கு நன்றி இறைவான்னு சிங்கம் கும்பிடுது. இவரு உன்னை பார்த்துட்டேன்னு கும்பிடுறாரு. சிவபெருமான் யாரு பக்கம் நிப்பார்? சிங்கத்தை காலி பண்ணா அதுவும் இறைவனால படைக்கப்பட்டது தான், அதுவும் பாவம். மனிதனை காலி பண்ணா அதுவும் மனிதனால அவரை நம்பி வந்தது அதுவும் பாவம். அப்ப இவரும் வேண்டுதல் வச்சிருக்கிறாரு, இவரும் வேண்டுதல் வச்சிருக்கிறாரு. யாரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவார் இறைவன்? நான் கொடுத்த அறிவை யார் பயன்படுத்தி இந்த உலகை வெல்கிறார்களோ அவர்கள் பக்கமே நான் நிற்பேன். நான் அறிவுக்கு தான் நான் கொடுத்துருக்கூடிய ஆற்றலே. இறை சக்திங்கிறது என்னன்னா அறிவு. இதை இப்படித்தான் பண்ணும், எல்லாத்துக்கும் ஒரு அறிவு தேவைங்க. நான் வந்து காரு 120 வேகத்துல ஓட்டுவேன், சரியா? சமையல் செய்ய தெரியுமா? தெரியாது சார். ஏன்யா? அதை பத்தி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை சார்ந்த அறிவு உனக்கு இல்ல. சமையல் அருமையா செய்வேன், கோலம் போட தெரியுமா? தெரியாது, அதை சார்ந்த அறிவு இல்ல. சார் நான் வந்து நல்ல டிராயிங் பண்ணுவேன், பாட்டு பாட தெரியுமா? தெரியாது சார். அப்ப அதை சார்ந்த அறிவு இல்ல. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அறிவு தேவை. அந்த அறிவை பயன்படுத்தி யார் இந்த உலகையில வெல்ல முயல்கிறார்களோ அவர்களை யாராலும் ஜெயிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த தாந்திரிகம் சொல்லக்கூடியது. அப்போ ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களையும் மூலிகைகளை பயன்படுத்தியோ இறை வழிபாட்டின் மூலமாகவோ தெய்வ சக்தியை பயன்படுத்தியோ நம்ம எல்லாத்தையும் மாற்ற முடியும். இப்போ எல்லாருமே சொல்றோம் பஞ்சபூத ஆலயங்களுக்கு போறோம் அப்படின்னா, போனதும் என்ன பண்றான், டக்கு டக்கு டக்குன்னு ஏன் சார் ஒண்ணுமே இல்லை, சாமி மூலஸ்தானம் ஒண்ணு இருக்குது, நேரா மூலவருக்கு நேரா போற மாதிரி ஒரு லைனை போட்டு விட்டா எல்லாம் வரவெல்லாம் அதை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி போய் போறோம், வரவன் இதுல வர போறோம் பார்த்துட்டு இதுல போறோம். ஏன் சார் கோயிலை சுத்தி 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 5 ரவுண்டு 6 ரவுண்டு அவ்வளவு பெரிய இடத்த ஏன் சார் வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு இடத்திற்கு சென்று, ஒரு ஆலயத்திற்கு சென்று குறைந்தபட்சம் 24 நிமிடங்களாவது இருக்க வேண்டும், குறைந்தபட்சம். அந்த கோயில்ல போய் ஒரு 24 நிமிடமா இருந்தீங்கன்னா தான் உங்க உடம்புல ட்ரையா இருக்கக்கூடிய பாகத்திற்கு தேவையான அதிர்வலைகள் அந்த பிரபஞ்சத்திலிருந்து உங்களோட வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு 24 நிமிடங்கள் தேவைப்படுது. நம்மளால என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த 24 நிமிஷத்துலயும் அந்த சாமி கிட்ட போற வரலுமே செல்போனு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, லைவு, செல்ஃபி இதுலதான் போறானே தவிர அந்த இரையாற்றலை உள்வாங்குவதில்லை. இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அவன் என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, ஐயோ பைத்தியக்காரன், இன்னைக்கெல்லாம்
அட்வான்ஸ்ல உலகம் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது, நீ என்ன இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிற, நீ என்ன பழமா அப்படின்றான். ஆனா இரையாற்றலை பார்க்க போற இடத்துல கூட இந்த தேவையில்லாத விஷயங்களை பண்றான். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க உட்காந்து தியானம் பண்ணி சொல்லி சொன்னோம்னா தப்புன்றான். அதே சமயத்துல அந்த இறைவனை போய் தொழுகிறது அப்படிங்கிறதை தாண்டி அந்த இறைவனை மனக்கண்களால் உணர வேண்டும். அதற்காக தான் பயிற்சி எடுக்க வேண்டும். இறைவன் வந்து 4 வகையான மனிதர்களை காமிக்கிறார். என்னன்னா, சரியை நிலை, கிரியை நிலை, யோக நிலை, ஞான நிலைன்னு காமிக்கிறார். இந்த சரியை நிலைக்காரர் யார் அப்படின்னா, ஒரு உருவத்தை காமிச்சா தான் நம்புவார். தம்பி, சுவாமின்னா இப்படிதான் இருக்கும், இப்படி கையில வேல் வச்சிருக்கோம், இப்படி வச்சிருக்கோம், அப்படி வச்சிருக்கோம், இப்படி இருந்தா தான் சுவாமி. தம்பி, சுவாமி எல்லா இடத்துல இருக்கிறார், கும்பிட அப்படின்னா, ஐயோ எங்கேயா இருக்கிறாரு, இங்கே இருக்கிறது, எங்கேயும் சிலையவே காணணுமா. அவங்ககிட்ட என்னதான் விளக்கம் சொன்னீங்கன்னாலும் சுவாமிங்கிறவர் ஒரு உருவத்தோட இருப்பார். அவரை பார்த்தாதான் இதுதான் சுவாமி அப்படின்னு அவர் கும்பிடுவான். இது சரியை நிலை. கிரியை நிலைன்னு சொல்லக்கூடிய யாருன்னா, எது மனித ஆற்றலை விட பலம் வாய்ந்ததோ அது கிரியை நிலை. அப்ப என்னன்னா, அக்னிக்குள்ளார எதை போட்டாலும் எரிச்சுவிடும். மனுஷனை போட்டாலும் எரிச்சுவிடும், பணத்தை போட்டாலும் எரிச்சுவிடும், கல்லே போட்டீங்கன்னாலும் அது அப்படியே எரிச்சு 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 கரைச்சுவிடும். அப்ப மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது நெருப்பு. அப்ப அந்த நெருப்பு தான் வந்து இறைசக்தி அப்படின்னு சொல்லிட்டு தீப வழிபாடு செய்யக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தம்பி, நீ கல்ல வழிபாடு செய்வியோ இல்ல நீ நெருப்பு வழிபாடு செய்வியோ அது வேற விஷயம். உயிர்னு ஒண்ணு இருக்குனியா, அப்ப அந்த மூச்சு சுவாசம் தாயா கடவுள். இந்த சுவாசம் இருந்தாதாயா நீ வந்து கல்லையும் கும்பிட முடியும், எதையுமே கும்பிட முடியும். அப்ப அந்த சுவாசம் தாயா கடவுள் அப்படின்னு மூச்சு இழுத்தீங்கன்னா தியானம், தவம், இதுதாயா கடவுள்னு சொல்லக்கூடியது ஒரு டீம். அடுத்தது, நீ மூச்சை உள்ள இழுத்தாலும் கல்ல கும்பிட்டாலும் விளக்கெறிஞ்சாலும் அதுக்குள்ளார ஒரு எனர்ஜி இருக்கு பாரு, அந்த எனர்ஜி தான் கடவுள். ஃபேனு போட்டீங்கன்னா கரண்ட்டுங்கிற எனர்ஜி அதுல இருக்கும். அப்ப ஒரு மரத்தை வச்சேன்னா விதையிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி அதுல இருந்து முளைக்க வைக்கும். அது மாதிரி எல்லா விஷயத்துக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்குது, அதுக்கு பேரு தான் இறைவன். அப்ப இந்த 4 விதமான தத்துவங்களையும் ஒவ்வொருவர் தனித்தனியாக உணர்ந்து ஒவ்வொருவர் தனித்தனி கதைகளை சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மூலக்குமார்களை கொண்டு உருவாக்கப்பட்டதுனாலதான் ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்ல மிகப்பெரிய குளறுபடிகள் உண்டு. அதே சமயத்துல இந்த தாந்திரிகம் மாந்திரிகம் சொல்லக்கூடிய சப்ஜெக்டுகளுக்கு வரும்பொழுது முதல் என்ட்ரி ஒரு ஆணாக இருந்து தினந்தோறும் நம்ம சொல்றோம் 48 நாளைக்கு தினந்தோறும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில ஒரு மந்திரம் சொல்லுப்பா, அப்புறம் நைட்டு தூங்கும் போது மந்திரம் சொல்லுப்பா அப்படின்னா 10 மணிக்கு போன் பண்றான். ஐயா ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓம் நம சிவாய, டிங்க்னு சத்தம் கேக்குது. எடுத்து பாக்குறான் செல்போனு. என்னடா பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு இத்தனை நாளா நம்ம மெசேஜ் பண்ணல, இன்னைக்கு பண்ணிருக்குது. ஹாய், ஓம் நம சிவாய, டிங்க். சாப்பிட்டீங்களா? இல்ல. ஓம் நம சிவாய். இன்னும் தூங்கலையா? தூங்கணும். ஓம் நம சிவாய. காலையில எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? 4 மணிக்கு. ஓம் நம சிவாய். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம சிவாய அங்க முடிஞ்சு போச்சு. அப்ப முதல் எதிரியே எதிர்பாலின ஈர்ப்பு உண்டாகும். ஏன்னா மந்திர சக்திகளுக்கு மிகப்பெரிய வசீகரம் உண்டு. அப்ப அந்த வேலையை செய்யும். ரெண்டாவது, அதை தாண்டி வந்துட்டான். ஐயா எனக்கு அந்த ஆண் பெண் வசியத்துல எனக்கு ஈடுபாடு வேண்டாம் ஐயா, நான் வந்து குடும்பத்தை காப்பாத்தும். ஐயா ஒரு பார்ட்டி பிடிச்சிருக்கிறேன், அவருக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா 5000 ரூபாய், எனக்கு ஒரு 3000 ரூபாய் கமிஷன், அவருக்கு ஒரு 5000 ரூபாய். ஐயா நான் செஞ்சு கொடுக்குற வேலைக்கு 700 ரூபாய் தான், அதை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. அப்படியா, அப்போ ஒரு 10,000 ரூபாய் பேசுங்களேன். ஒரு 10,000 ரூபாய் பேசுனீங்கன்னா நீங்க 5, நான் 5 எடுத்துக்கலாம். ஏன்னா வாங்குறதே 5000, அதுல 1500 உங்களுக்கு போயிட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தாசையை 2வது கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை கொடுத்து 2வது கொடுப்பாங்க. இதுல போயிட்டீங்க அப்படின்னா உங்க தலைமுறைக்கு எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அதை சம்பாதிச்சிருவீங்க, அதை செலவும் பண்ணிடுவீங்க. வரக்கூடிய சந்ததிகள் வந்து வறுமையில வாடும். இது 2வது சப்ஜெக்ட். 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிரி தொல்லை. நீங்க கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஆபீஸ் போடுவீங்க. அடுத்த நாள் காலையிலே முன்னாடி ஒருத்தன் போடுவான். தினந்தோறும் இறைய மந்திரங்களை ஐயா சொல்றது, ஓம் நம சிவாய். அவனை எப்படி காலி பண்றது, திடீர்னு வந்துட்டானே, ஓம் நம சிவாய, அவனை முதல்ல தூக்குறதா என் முதல் வேலை, அவனை தூக்குனியா. இறைவன் யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பான், எனக்கு பிறந்த குழந்தை தான், என்னால உருவான குழந்தை தான். அவன் பசிக்குதுன்னு அழுதானா நான் இட்லி சாப்பிட்டேன்னா அவன் பசி ஆறாது. என்னால உருவாக்கப்பட்ட குழந்தை தான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, நான் மாத்திரை சாப்பிட்டா அவன் குணமாக மாட்டான். அப்ப யார் யாருக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்குங்கிற தெளிவு வந்துடணும். அவனை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருந்தா உன் வேலையில நீ கோட்டை விட்டுருவ. அப்ப எதிரிகளால இந்த மாந்திரிக கலையை கற்க முடியாமல் போகும். 4வது பாத்தீங்க அப்படின்னா உடல் நோய் வந்து என்ன பண்ணா, காலையில எந்திரிக்கணுங்கய்யா, காலையில எந்திரிக்கலாம், குளிர் நடுங்குது, சளி பிடிச்சிருக்குது, காய்ச்சல என்னால எந்திரிக்க முடியாதுங்கய்யா அப்படின்னா உடல் நோயால மாந்திரிகம் தடைபடும். ஒண்ணு எதிர்பாலின ஈர்ப்பினால் மாந்திரிகம் தடைபடும். 2வது பணத்தாசையை உருவாக்கி அதன் மூலம் கேடு விளைவித்து மாந்திரிகம் தடைபடும். 3வது எதிரிகள் தொல்லையினால் மாந்திரிகம் தடைபடும்.
4வது உடல்நல கோளாறால் தடைபடும். இது 4ஐயும் ஜோதிச்சு வந்துட்டான். உடனே போனோம். ஓம் நமச்சிவாய. தினம் தினம் எந்திரிச்சு காலாங்காத்தால எந்திரிச்சு நான் அது இதுன்னு சொல்லிட்டு லைட்டா போட்டு பிள்ளைங்க தூங்குறதையும் எடுத்துக்கிட்டு பைத்தியக்காரனாட்டம் நேத்து எங்க அக்கா ஃபோன் பண்ணி சொல்லுது, என்ன உங்க வீட்டுக்காரர் பைத்தியக்காரனாட்டம் கோயில்ல போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் பொழப்பா? அவர் ஏதாவது வேலைக்கு போனாரா கூட 10 ரூபா சம்பாதிப்பாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஓம் நமச்சிவாய. எங்க அக்கா வீட்டுக்காரர் வர்றாங்க, சேவிங் பண்ணுங்க, என்னங்க தாடி கடி வச்சுட்டு ஏங்க அப்படி பண்றீங்க, இதெல்லாம் கேவலமா பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப மாந்திரீகம் கூட இறைவன் அனுமதித்தால் மட்டுமே சிறப்பாக செய்ய முடியும். அதனால ஒரு அற்புதமான கலை வந்து உங்களுக்காக காத்திருக்குது. நிறைய விஷயங்களை அதை சாதிக்கலாம். நான் ஒரு சில பர்டிகுலரான ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பேன். இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த மாந்திரிகத்தை தாந்திரிகத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி எல்லாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். மாந்திரிகத்தின் மூலமாகவும் தாந்திரிகத்தின் மூலமாகவும் உலகில் வெல்ல முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வெல்லவே முடியாது. எதுனா மரணத்தை வெல்ல முடியாது. மரணத்தை வெல்லணும்னா அஷ்ட கர்மங்களை கத்துக்க கூடாது, அஷ்டமா சித்திகளை கத்துக்கணும். அஷ்டமா சித்திகளை கத்துக்கிட்டீங்கன்னா தான் மரணத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் கூட அதற்கு உண்டு. அதனால வந்து அஷ்டமா சித்திகள்ங்கிறது வேற, ஆனால் இந்த அஷ்ட கர்மங்கள்ங்கிறது வேற. கர்மா அப்படின்னா ஒரு செயல் அப்படின்னு அர்த்தம். இந்த கர்ம வினைகள் அப்படின்னா இந்த செயல் அந்த செயல்னு சொல்லக்கூடியது. அப்ப அஷ்ட கர்மங்களை முதலில் கற்றுக்கொண்டு இறைவன் மூலமாக நமக்கு வரக்கூடிய நல்ல யோகங்களையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு நாம் வந்து முயற்சி பண்ணணும். அதே சமயத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை பயன்படுத்தி நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு பாருங்க. சிம்பிளான ஒரு உதாரணம். ஐயா எனக்கு பசிக்குதுன்னு கையை நீட்டோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கொடுப்பாரு இறைவன்? ஓ எவ்வளவு சின்ன கை தானா, இந்தா அப்படி. ஐயா பசிக்குதுன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓ 2 கை நீட்டாரா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ஐயா பசிது, ஒரு பாத்திரத்தை ஒண்ணு போறீங்க, 3 பேரு சாப்பிடு. அது மாதிரி நீங்க என்ன பிரபஞ்சத்துல கேட்கறீங்களோ அதற்குண்டான விஷயங்களை இறைவன் நிச்சயமாக செய்து தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய வகுப்பை வந்து நம்ம அறிமுக வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். இது வகுப்புல அறிமுகம். மாந்திரிகம் தாந்திரிகம்னா என்ன, அது எப்படி செயல்படும், அதை எப்படி நம்ம செயல்படுத்த வேண்டும், அது எந்தெந்த ரூபங்கள்ல செயல்படும், அதை எப்படிலாம் செயல்படுத்த நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் அப்படிங்கிற தகவல்களை நாம இன்னைக்கு சொல்லியிருக்கோம். அநேகமா நான் ரொம்ப வேகமா பேசிட்டேனா, இல்ல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு சப்ஜெக்டே புரியலையா, என்ன ஏதுங்கிறதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் விளக்கம் தருவேன். சார் 1 மணி நேரம் நிக்காத பேசுறீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஆமாங்க, அதுதான் பயிற்சி. இறைவனுடைய அனுகிரகம் ஐயா. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. ம். ஐயா வணக்கம்ங்க. வணக்கம் ஐயா. தண்ணி உள்ள இருந்துச்சு, சொல்லுங்க ஐயா. ஐயா அந்த குப்பைமேனி இலை பத்தி சொன்னீங்களங்க ஐயா, ம். அது கொஞ்சம் அந்த அபிஷேகம் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்கல்லங்க, அது ம். எப்படி ம். பண்றதுங்க ஐயா? அதெல்லாம் தான் நம்ம பாத்துல கத்துக்க போறோம். சரிங்க சரிங்க அபிஷேகம் பண்றதுலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த வேர் எடுத்துக்கிறீங்க, இதுதான் வேரு. இந்த வேருக்கு சரிங்க இப்படி நேரா நிக்க வச்சுக்கிறீங்க. சரிங்க இது வந்து இந்த நகைக்கண் எல்லாம் படக்கூடாது. சும்மா இப்படி பிடிச்சுக்கிறீங்க. சரிங்க இப்படி பிடிச்சிட்டு சரிங்க அது மேல தண்ணி ஊத்துறீங்க. அடுத்தது மஞ்சள் சரிங்க ஊத்துறீங்க. அதுக்கு அடுத்தது சரிங்க. பன்னீர் ஊத்துறீங்க. அதுக்கப்புறம் தயிர் சரிங்க. பால், இப்படிதான் அபிஷேகம் பண்றதுங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி 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 அவ்வளவுதாங்க. அந்த நன்றிங்க ஐயா. பொருள் கூட என்னென்ன வைக்கணும் சார்? அது தாயத்துல அந்த வேரோட. அதான் சொன்னேன், கூகுள் குருநாதர்கிட்ட அஷ்ட கர்ம அதாவது ஆஹ், புனுகு கோரோசனை சொல்லக்கூடிய 8 விதமான பொருள்கள் உண்டு. சரி அஷ்டகந்தம்னு அதுக்கு பேரு. அஷ்டகந்தம். ஆமா. ஓகே சார். அந்த அஷ்டகந்தம் சொல்லக்கூடிய கூகுள் குருநாதர்ட்ட கேட்டீங்கன்னா அது என்னென்ன லிஸ்ட்டும் கொடுத்து அது எங்க கிடைக்கணும் கொடுத்துரும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரிஜினல் வாங்குறது ரொம்ப கஷ்டம், டூப்ளிகேட் மிக எளிமையாக கிடைக்குது. அதனால போட்டு வாங்கிடலாம். டூப்ளிகேட்டே வச்சு பண்ணிக்கலாங்களாங்க ஐயா? ஆமா, ஒரிஜினல் வாங்குற அளவுக்கு தகுதியை வந்து இறைவன் கொடுத்தாருன்னா வாங்கிடலாம். ஏன்னா ஒரிஜினல் நீங்க இருக்கக்கூடிய அந்த அஷ்டகந்த பொருள் ஒரிஜினலா வாங்கினா ஏறக்குறைய 1,30,30,000 ரூபாய் ஆகுங்க. சரிங்க ஆமா, இது வந்து டூப்ளிகேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா 60 ரூபாயில வரும். நம்ம வந்து இறைவன்ட்ட என்ன பண்ண போறோம், இறைவா முதல்ல என்னால முடிஞ்ச 2 பூ செம்பருத்தி பூ வச்சு கும்பிடுறேன், அப்புறமா ஒரு ம் செம்பருத்தி மாலை போடுறேன், அதுக்கப்புறமா தங்கத்திலேயே செம்பருத்தி மாதிரி செஞ்சு போடுறேன் அப்படின்னு நம்ம சரிங்க கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நான் நன்மை அடைஞ்சேன்னா என்னை சார்ந்தவர்கள் நன்மை அடைவாருன்னு சொல்லி தான் நம்ம இந்த வேலையவே செய்யறோம். சரிங்க ஐயா. சரிங்க, அதனால இறைவன் நன்றிங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நல்லதுங்க. கேட்கலைங்கய்யா, ஏதோ என்ன என்ன சொல்லியிருக்கீங்க?
சதீஷ். ஓகே. வகுப்பு அப்படிங்கிறது எப்பயும் போல வழக்கம் போல ஐயா 1 மணி நேரம் அப்படிங்கிறது போன டைமே தெரியல. சிறப்பான ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வகுப்புல 1 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு 150 மாணவர்கள் அப்படிங்கிறது அப்படியே யாருமே வெளியே போகாம அப்படியே ஃப்ரீஸா இருந்த மாதிரி இருந்தது. வகுப்பு அப்படிங்கிறது சிறப்பான வகுப்பு. ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அதாவது இந்த வகுப்புடைய தகவல்கள், இந்த முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இந்த வகுப்பு அப்படிங்கிறது எப்ப தொடங்குது அப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது பிப்ரவரி 6/2/2026 அடுத்த வாரம் இதே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வகுப்பு தொடங்க உள்ளது. இந்த வகுப்புடைய சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, வகுப்பு வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் வகுப்பு அப்படிங்கிறது நடைபெறும். வாரத்துல 4 நாட்கள், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள் நடைபெறும். இதே போல மொத்தம் 10 வகுப்புகள் அப்படிங்கிறது நடைபெறும் மொத்தம். இதுல ஆல்ரெடி நம்மள்ட்ட படித்த மாணவர்கள் எல்லா பேத்துக்குமே தெரியும் நம்ம வகுப்பை பத்தியான டீட்டெயில்ஸ். என்ன அப்படின்னா, நம்ம வகுப்புல ஒரு நாள் வகுப்புக்குரிய வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு மறுநாள் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அந்த வீடியோ அப்படிங்கிறது நீங்க லைஃப் லாங்கா அப்படிங்கிறது வச்சுக்கலாம். பிளஸ் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட பதிவுகள் பிடிஎஃப் வழியிலையோ அல்லது உங்களுக்கு இமேஜஸாவோ வாட்ஸ்அப் குரூப்ல வரும். அடுத்து மந்திரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாமே வந்துடும். இதுல எது விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் வாட்ஸ்அப்ல நம்ம கொடுக்க முடியுமோ அனைத்து தகவல்களும் உங்க வாட்ஸ்அப்ல வந்துடும். பிளஸ் வீடியோ அப்படிங்கிறது வழக்கம் போல வந்துடும். இந்த வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது 3200 ரூபாய். இந்த கட்டணம் அப்படிங்கிறத செலுத்தி நம்ம வகுப்புல எல்லாரும் இணைஞ்சுக்கலாம். உங்களுக்கு வகுப்புல இணையணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய நம்பர் அப்படிங்கிறது புக்கு கொடுப்பாங்களாங்க ஐயா? அது சார்ந்த புத்தகம் 92663504 அப்படிங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயுமே இந்த வகுப்புல இணைந்து கொள்றதுக்கான லிங்க் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அடுத்து புத்தகத்தை பத்தி கேட்டிருந்தீங்க. ஐயா அவர் எழுதிய 3 புத்தகம் இதுவரை வெளியே வந்திருக்கு. அந்த புத்தகம் அப்படிங்கிறது தேவைப்படுறவங்க ஐயாவே டைரக்டா கான்டாக்ட் பண்ணி அந்த புத்தகம் அப்படிங்கிறது நீங்க வாங்கிக் கொள்ளலாம். தாந்திரிக புத்தகம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ வகுப்பு அப்படிங்கிறத நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் நம்மளோட தாந்திரிக வகுப்பு அப்படிங்கிறது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நடைபெற உள்ளது. அனைவரும் வகுப்பில் இணைந்து கொண்டு இந்த 2026 தொடங்கக்கூடிய முதல் இந்த தாந்திரிக வகுப்புல அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் இது போன்ற தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி.